அல்ல அவசியமான அரட்டை. நாட்டு நடப்பு அரசியல் பிழைப்பு அனைத்தும் பேசும் அரட்டை. ஏர்கள் பதியும் உண்மை விடியும் கேள்விகள் பூக்கும் தீர்வுகள் காய்க்கும் அதை உருவாக்கும் அரட்டை மரம். அரட்டை மரம். அரட்டை மரம். அரட்டை மரம். சதீஷ் செம்பாங்க பக்கம் 101வது எபிசோட் டிவி 2026 மொதல் எபிசோட்டு. 101வது எபிசோட். நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. எனக்கு கால் பண்ணியே பேசிட்டாங்க. அது வந்து மலேசியா ஒன்றும் இல்லை, அவர் நினைக்கிறேன் குவைட்லையா யூகே நினைக்கிறேன். இல்லை குவைட்டு யூகே எங்கேயோலாம் அடிச்சிட்டாங்க. ஆமாம், ஆஸ்திரேலியா. நம்மளுக்கு வந்து இந்தோனேஷியாலையும் பார்க்குறவங்க ஒருத்தர் போடுவார். இப்போதான் தெரியுது அந்த அந்த கம்யூனிகேட் பண்ணுறாங்க. ஸோ மன்னிக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் 2 பேருக்கு வேலை வேறு, அந்த டைம் வந்து கரெக்டாக இல்லாத வச்சு தென் சம் டெக்னிக்கல் இஷ்யூவும் இருக்குங்க. 2 பேர் ஒன்றும் இல்லை, 3 பேர், ஒரு டெக்னீஷியன் ஒரு ஆள். ஸோ எல்லாத்துக்கும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வேலை இருக்குது, எல்லாத்துக்கும் வேலை இருக்குது. ஸோ அந்த டைமில் வந்து நம்மளால் கரெக்டாக மேட்ச் பண்ணி வர முடியல. பட் நீங்கள் எல்லாம் கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம செஞ்சு ஆகணும்ன்ட்டு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். எங்கிட்டையும் வந்து சாப்பாடு கடைக்கு போனேன், கேரளையும் சரி, அப்புறம் அன்றைக்கி வேறு எங்கேயோ பார்த்தேன். இதை தான் கேட்டாங்க. நான் போன வாரம் கூட கேட்டாங்க, என்ன ஆச்சு, ஏன் வந்து அந்த பேசுகிற இதை காணோம், யூடியூப்பில் வரதே இல்லை 2 பேரும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லை இந்த வாரம் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ அதுக்கு அது முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா எங்களுக்கு எங்களோட கமிட்மெண்ட் இருக்குது. நம்ம அதனால தான் மறுபடியும் கேட்குறோம், அட்வர்டைஸ்மெண்ட் இருந்தால் கொடுங்க, அட்லீஸ்ட் நம்மளுக்கு அது ரோல் பண்ணுறதுக்கு எதுக்குனாச்சும் சரியாக இருக்கும். பாருங்களேன், அட்வர்டைஸ்மெண்ட் இருந்தால் கொடுங்க, இல்லை நீங்கள் சூப்பர் தேங்க்ஸ் வாங்குறதா இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தென் ஆஃப்கோர்ஸ் நமக்கு ஈஸியாக இருக்கும். பட் இருந்தாலும் மறுபடியும் ஆரம்பிக்கிறோம். இந்த வாரத்துலேருந்து வந்து முடிஞ்சால் வாரம் இல்லை வாரத்துக்கு 2 இல்லை 2 வாரத்துக்கு ஒரு வாட்டினாச்சும் கண்டிப்பாக பாட்காஸ்ட் வந்து மறுபடியும் வரும். சரி, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு, காமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் அது செஞ்சால் தான் வந்து நினைக்கிறேன் நம்மளோட சப்ஸ்கிரைப் ஏறுவாங்கன்னு நினைக்கிறேன். நிறையா நடந்திருக்கு சதீஷ் இந்த நாட்டில். நம்ம ரொம்ப நாள் கேப், அது 4 மாதம் கேப்பு. ஸோ அதால் வந்து நிறைய விஷயம் நடந்திருக்கு. விஜய் வந்துட்டு போனதுலேருந்து இந்தியா அரசியல்லேருந்து மலேசியா அரசியல் ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு. ஸோ நம்ம பேச கிடையாது அதை பற்றி கூட. உலக அரசியல் நிறையா இருக்குது, பேசணும்னா நிறையா இருக்குது. பட் நம்ம செலக்டிவாக ஃபியூ திங்ஸ் வந்து முக்கியமானது நம்ம நாட்டில் நடந்த விஷயத்தை வந்து முக்கியமாக பேசலாம்னு நினைக்கிறேன் சதீஷ். ஏன்னா இப்போ பரபரப்பாக போய்கிட்டு இருக்கிற விஷயமும் சரி, அப்புறம் பார்த்தா நம்மளோட வெளிநாட்டு வந்து நம்ம டச் பண்ணோன்னா மேபி கொஞ்சம் டச் பண்ணலாம். பட் டைம் கான்ஸ்டன்ட் வச்சு நம்ம மேபி ஷார்ட்டாக செஞ்சுட்டு அடுத்த இதில் வந்து நம்மளுக்கு நிறைய இஷ்யூ இருக்குது பேசுறதுக்கு, நிறையா இருக்குது. ஸோ மொதல் சதீஷ், முதல் இஷ்யூ என்னன்னு பார்த்தோன்னா, இவ்வளோ நாள் நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருந்தோம், என்னடா ஒரு தமிழ் பேசும் ஒரு அமைச்சரை கூட எடுக்கலையே, இந்த மனாடி, இந்த அன்வார் இப்ராஹிம்ன்ற ஒருத்தர் இது மட்டும் எடுக்காமல் இருக்காரு. ஸோ அதால் வந்து நிறைய பேர் வந்து அதோட எதிர்ப்பு தெரிய வச்சுருந்தாங்க. இது பேசிக்கிட்டே இருந்தோம். பட் இவ்வளோ காலம் முடிஞ்சிருச்சு. அந்த 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 இத்தனை வருஷம் முடிஞ்சு இன்னொரு 1 வருஷம் 1.5 வருஷத்தில் வந்து எலெக்ஷன் வரும்போது இப்போ அவர் எடுத்திருக்காருலாம். ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன எடுத்தாலும் குறை சொல்கிறீங்க, எடுக்கலாலும் குறை சொல்கிறீங்கன்ட்டு. பட் ஒரு ஜென்வினாக இருக்கணும்ல, அந்த அந்த மனசு இருக்கணும்ல, இந்த சமுதாயத்துக்கு செய்யணும்னா அந்த முதல் டேர்ம்லே எடுத்து, இல்லை சிவகுமார் போனோன்னே இமிடியட்லியாக மாற்றிருந்தா நம்மளுக்கு வந்து அது பெரிய இதாக இருந்திருக்காது. பட் ஒரு சீக்கிரம் கொண்டு வந்து வச்சுட்டு இவர் தாண்டா உங்களுக்கு இந்திய தலைவர் சொல்கிறது வந்து நியாயம் இல்லாத ஒரு விஷயம் பாரு. பட் எனியா சதீஷ், அவர் நம்ம டாக்டர் ஸ்ரீ ரமணன் வந்து இப்போ அவர் பேசும் அமைச்சர்னு சொல்கிறீங்க நீங்கள். இல்லை, அவர் கொஞ்சம் பேசுகிறாரு. அவர் பங்களாதேஷ்காரன் பேசுகிற மாதிரி பேசுகிறாரு. அவர் வந்து தமிழ் பேசும் அமைச்சர் தான். ஆனால் அவர் பேசுகிற தமிழை தான் நம்மளால் கேட்க முடியாது. வந்துச்சு, போனிச்சு, இருந்துச்சு, செஞ்சிச்சு. ஆனால் பதவி எடுத்து 1 மாதம் ஆகுது தேவி. சொல்லுங்கள். ஆமாம், இப்போ நீ பார்த்தோன்னா அவர் நான் கேள்விப்பட்டலாம், அவர் வந்து அந்த துறையை வந்து அந்த மினிஸ்ட்ரியை வந்து கேட்டு அவர் லாபி பண்ணி வாங்கின அந்த ஒரு மினிஸ்ட்ரின்னு எனக்கு தெரியல. அவரோட பேக்ரவுண்டுக்கும் இந்த அமைச்சுக்கும் வந்து அது அவ்வளோ தெரியல. அவர் ஒரு பிஸ்னஸ் மேன் நினைக்கிறேன். ஸோ இதில் அவர் ஈடுபடுறது வந்து பார்க்கறதுக்கு ஒன்றும் தெரில. மேபி ஓத்தோவா ஓடும் வரேன்,
நாட் நெசசரி வந்து ஒரு மினிஸ்ட்ரி வந்து ஒரு மீட்டிங்கை மேனேஜ் பண்ணுவாங்க, கேபினெட்டில் போய் பேசுவாங்க, இதுதான் பாரு பார்லிமெண்ட்லாம் கூட எழுதி எல்லாம் கொடுத்துருவாங்க, கேள்வின்னா எல்லாமே ஆன் இருக்கலாம். அப்போ நம்ம வந்து அவங்க போய்ட்டு சொல்கிறது தான். ஸோ இது தான் அவர் செய்ய போகிறாரா இல்லை ஐடியாஸ் கொண்டு வரப்படாது. ஆனால் அவர் வந்து சதீஷ் அவரோட த பெஸ்ட் பார்த்தா நீ அப்படி தான் சொல்கிற. அவருக்கு வந்து தமிழ் உச்சரிப்பு வந்து ரொம்ப கேவலமாக இருக்குன்ட்டு சொல்ல இல்லை ஐ மீன் உச்சரிக்க முடியல, அது அந்த இது சரியில்லைன்ட்டு. பட் அவர் ஒரு இதை பாராட்டலாம் சதீஷ், பேர் வைக்கிறதுல ப்ரோக்ராம் பேர் வைக்கிறதுல என்னது ஐ பிரீஃபு, அப்புறம் வந்து பெண்கள். இப்போ ரீசன்ட்லி அதை தான் சொல்ல வரேன். இப்போ வந்து வெற்றி மடானி சொல்லிட்டு 10,000 இந்தியர்களுக்கு வந்து இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்புக்கு வந்து அவரோட எனக்கு தெரியல எந்த ஃபண்ட் எடுக்கிறாங்கன்னு, ஹெச்ஆர்டிஎஃப் ஃபண்டா இல்லை பிடிகே ஃபண்டா இல்லை என்ன அவங்க கம்பெனியில் தான் ஒரு பெருசாச்சா. ஸோ எடுத்து இந்தியன்ஸுக்கு ஓகே அது வரவேற்க வேண்டிய ஒரு விஷயந்தான். பட் என்னன்னா பேர் வைக்கிறதுல தான் அவர் வந்து ஒரு பெரிய கத்தை வச்சிருக்காரு. வெற்றி பெண் ஸோ அந்த மாதிரி அவரை வந்து குறை சொல்லக்கூடாது சதீஷா. வெற்றின்னு வச்சிருக்காரு, நல்ல வேலை வெற்றி அவர் உச்சரிப்பு வந்து அது தப்பாக இருக்கலாம். பட் அவரோட எண்ணங்கள் வந்து சரியாக போகுது. பட் எதாக இருந்தாலும் நம்ம பார்க்கணும். பட் இந்த மீட்டரில் எடுக்கிறது சதீஷ் ஒரு டேர்ம் முடிய போகுது. ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு, இன்னொரு 2 இயர்ஸ் இருக்குது. ஐ மீன் கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் கிட்ட இருக்க வச்சுக்கேன். இந்த டேர்ம் முடியும் போது மீடலில் நீ எடுக்கிற ஒரு அந்த பதவியை கொடுக்குறாங்க, மினிஸ்ட்ரி பதவி. ஸோ அவங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க இம்ப்ளிமெண்டேஷன் வந்து எப்படி இருந்தாலும் அந்த டைம் பத்தாது சதீஷ். ஆமாம், ஏன் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து ஸ்டீவன் சிம் வந்து நீ பார்த்தனா அவர் தான் வந்து மனித இதில் வந்து மினிஸ்டராக இருந்தார் குசுமால. அது வந்து சிறப்பாக போயிட்டு இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சலாம். பார்க்கறதுலே டிஏபியில் ஒரு நல்ல மினிஸ்டர் பார்த்தோன்னா ஸ்டீவனை பார்க்கலாம். ஏன்னா அவர் வந்து மதம் என்னெல்லாம் பார்க்காம எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு பப்ளிசிட்டியை கிரியேட் பண்ணி வச்சுருக்காரு. இப்போ அந்த மாதிரி ஒரு சரௌண்டிங்கை. பட் அவர் அழகாக சிறப்பாக செஞ்சுட்டு போயிட்டு இருந்தார். அவர் வந்து தான் வந்து கிக் ஒர்க்கர்ஸுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா பெருமூச்சு வாங்கின மாதிரி அவங்களுக்குலாம் இன்சூரன்ஸ் அது இதுன்ட்டு கொடுத்துருக்காங்க. பட் அதே மாதிரி பார்த்தோன்னா ஒர்க்கர்ஸ்க்கு சம்பளம் ஏற்றி கொடுத்தது இதெல்லாம் வந்து நான் பார்த்ததுலேயே வந்து எவ்ரி பார்லிமெண்ட் செக்ஷனில் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு எம்எம்என் நடக்கும், இல்லைனா ஒரு புது ஹேக் கொண்டு வராங்க. ஸோ இது கண்டினியூஸாக இருந்துக்கிட்டு இருந்துச்சு சதீஷா. இது கண்டினியூஸாக அழகாக வந்துக்கிட்டு இருந்துச்சு. அவருக்கு வந்து ஒரு நல்ல பேர் இருக்குது. ஏன் பிரதமர் வந்து ஒரு ஆளை நல்லா செஞ்சுட்டு இருக்கிறவங்க வந்து திடீர்னு கட் பண்ணிட்டு வேற மினிஸ்டருக்கு போட்டு இன்னொரு மினிஸ்டர் இதில் கொண்டு வந்துட்டு ஸோ அந்த ரீஷாஃபல் பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு அது வந்து எனக்கும் வந்து புரியல. ரமணனை மினிஸ்டர் ஆக்கினது வந்து அது தப்பு சொல்லுங்க, அது தவறு கிடையாது. பிகாஸ் ஏன்னா அவர் வந்து குஸ்கோப்பில் இருந்தார், கமந்திரியான் உசாகவான் கோப்ராசியில் இருந்தார். அது வந்து ஒரு நல்ல மினிஸ்ட்ரி தான். அவர் என்னமோ நிறைய ப்ரோக்ராம் செஞ்சார். அந்த மினிஸ்டர் ஈவான் பெனடிக் வந்து ரிசைன் பண்ணிட்டு பக்கத்தா நாரப்பான்லேருந்து வந்து அப்கோ வந்து வெளியாயிருச்சு. அவர் போயிட்டாரு. தென் அந்த போஸ்ட் வந்து ஃப்ரீயாக இருந்துச்சு. என்ன கேட்டிங்கன்னா அவர் வந்து ரமணனை வந்து மினிஸ்டராக ப்ரொமோட் பண்ணனா அந்த மினிஸ்ட்ரிக்கே பண்ணியிருக்கலாம். பிகாஸ் ஏன்னா அதில் அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ண ப்ரோக்ராம்லாம் இருக்கேன். அவர் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் எடுத்து நீங்கள் சொல்கிறீங்க லாபி பண்ணி தான் அது கிடச்சிச்சு அந்த மினிஸ்ட்ரின்ட்டு. பட் அவரோட நோக்கம் என்னன்னு எனக்கு தெரியல, ஏன் அதுக்கு லாபி பண்ண. பட் எனக்கு வந்து எனக்கு இந்த அமைச்சரவை மாற்றத்தில் வந்து எனக்கு அவ்வளோ பெரிய இது இல்லை டேவிட். ஏன்னா வந்து சில மினிஸ்ட்ரிங்க வந்து குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுட் செக்யூரிட்டி இஸ் அ பிக் இஷ்யூலாம். ஆஃப்கோர்ஸ் அவர் மாட்சாப்புக்கு வந்து இந்த முக்கியமான அமைச்சரவைன்னு சொல்லிட்டு அதை வச்சுருக்காங்க. பட் என்னத்துக்கு வந்து இந்த குஸ்கோப்பையும் சும்பமனுசியாவையும் மாற்றணும்? எனக்கு வந்து எனக்கு ஒரு தியோரி இருக்குது, அது சரியான்னு நீங்கள் பாருங்கள். ஏன்னா ஸ்டீவன் சிம் மேலே வந்து பினாங் பழைய சீஃப் மினிஸ்டர் லிம்கானிங் வந்து கிரிட்டிசிசம் வந்து வித்தியாசமாக வைக்கிறது. ப்ரோ என்ன சொல்கிறாங்க, ப்ரோ அந்த சும்பமனுசியா மினிஸ்டர் லேபர் மினிஸ்டர் வந்து ப்ரோ ஒர்க்கர்ஸாக இருக்கிறனால குறிப்பாக ஃபாரின் ஒர்க்கர்ஸுக்கு வந்து இபிஎஃப் சொக்ஸோ கொண்டு வந்தது, அப்புறம் சில கீக் ஒர்க்கர்ஸ் பில் கொண்டு வந்தது. இந்த மாதிரி பில் கொண்டு வந்ததுனால வந்து எம்ப்ளாயர்ஸ்க்கு பாதிப்பு, பிஸ்னஸ் செக்டர்ஸ்க்கு பாதிப்பு. நாட்டில் அதிகமான பிஸ்னஸ் செக்டர்ஸ் வந்து ஆஃப்கோர்ஸ் வந்து சைனீஸ் தான் இருக்காங்க பாருங்களேன். இது மாதிரியான ஒரு இந்த கருத்து வந்து சீன பத்திரிகைகளில் சீன ஊடகங்களில் நிறையா வந்திருக்கு. ஸோ நான் இதை எப்படி பார்க்குறேன்னா என்னத்துக்கு இது வந்து டிமோட் பண்ண மாதிரி இருக்கா அப்படின்னா, பட் நான் என்ன பார்க்குறேன்னா பிரைம் மினிஸ்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணுறப்ப இந்த குஸ்காப் மினிஸ்ட்ரி வந்து குறிப்பிட்டு சொன்னார்,
வித் ஃபோக்கஸ் ஆன் பிஎம்கேஎஸ்ன்னு சொல்லிட்டு பிகேஎம்எஸ்ன்னு சொன்னார். பனியாகான் கட்சியில் மீடியம் எஸ்எம்இல எஸ்எம்இன்னு சொல்லி அவர் சொன்னது வந்து அது எனக்கு என்ன படுதுன்னா, பிஸ்னஸ் ஸ்டீவனை வந்து ஒரு என்டி பிஸ்னஸான ஒரு ஆளாக காமிக்கிற மாதிரி அந்த டிஏபிக்குள்ளே இருந்ததை, நான் உனக்கு பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோ கொடுக்குறேன், ஏன்னா இதில் பிகேஎம்எஸ் நிறைய காசு இருக்குது, எஸ்எம்இ காசு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் இருக்குது தெரியுங்களா. நேரடியாக கிரானாக கொடுக்குறதே அவ்வளோ இருக்குது. யூ கோ அண்ட் டேக் கேர் ஆஃப் த ஸ்மால் பிஸ்னஸஸ். ஏன் அடுத்த எலெக்ஷனில் வந்து உனக்கு நீ பிணைங்க வரதுக்கும் ஸ்மூத்தாக இருக்கணும், நமக்கும் சைனீஸ் ஓட்டு பாதிக்காது அப்படின்ற மாதிரியா இருக்குமான்றது என்னோட சந்தேகம் கிடையாது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை இருக்க வாய்ப்பு இருக்குது சதீஷ், எப்படி வேணா இருக்கலாம். பட் நீ சொல்கிறத பார்த்தா தேர்ஸ் எ ரீசன்லாம் எனக்கு தோன்றது, தேர்ஸ் எ ரீசன் நம்ம ரமணனை தூக்கி அங்கே போட்டிருக்காங்கன்ட்டு. பட் ஸ்டீவன் ஈவன் தோ சைனீஸாக இருந்தாலும் அவரும் பேர் வைக்கிறதுல ஒரு மன்னனாக தான் இருக்காரு. அவரோட ப்ரோக்ராம் பார்த்தோம்னா அவர் சொல்லியிருக்காரு பேர் சூரியனா. நான் என்னமோ அந்த அந்த எழுத்து வந்து வேற நியூஸ்ல படித்தேன், என்னடா இது என்னமோ சரியா வரலையே சொரியன் போட்டிருக்கேன்ட்டு. உண்மையாக நான் நினைச்சேன், அதை நான் அப்புறமால வேணா காமிக்கிறோன்ட்டு. பட் அப்புறம் தான் நல்லா இன்னொரு நியூஸ் இதில் பார்க்குறேன், சூரியன்னா அவர் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது சூரியன் சொல்லிட்டு 51 மில்லியன் நினைக்கிறேன், 51 மில்லியன் இந்தியன்ஸுக்கு வந்து ஸ்மால் பிஸ்னஸஸ் இதுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு நினைக்கிறேன் அது அந்த சூரியன் ப்ரோக்ராம்னா. பட் அதே மாதிரி பார்த்தோன்னா சதீஷ், ரமணன் எங்கே போனாலும் மித்ராவும் கூட தொத்திக்கிட்டு போகுது. மித்ரா அவருக்கு இல்லையா? அநேகமாக மித்ரா வந்து அநேகமாக இல்லை, ஏறக்கெல்லாம் நம்மளுக்கும் தெரியும் பாரு உங்களுக்கு என்ன நடக்குதுன்ட்டு ராஃப்லியா. ஸோ மித்ரா வந்து கொண்டு வந்து பார்க் பண்ண போகிறாங்க ரமணனில் அவங்க அங்கே. அப்போ என்ன நடக்க போகுதுன்னா, மித்ரா வந்து ட்ரைனிங்காக தான் ஆக போகுது. ஆமாம். இப்போ என்ன நம்மளோட ஒரு பெரிய கேள்வி இருக்குது சதீஷ் இதில், இந்த மித்ராவோட உண்மையான நோக்கம் என்னன்னு பிரைம் மினிஸ்டருக்கு தெரியுமா? என்னத்துக்கு மித்ரா சொன்னாங்கன்ட்டு. மித்ரா இல்லை, ஐ மீன் ஐசீட்டு, அதுக்கு முன்னால் ஐசீட் தான் சொல்லுவாங்க, சிடிக் முடிஞ்சு அப்புறம் மித்ரா தானே புதுசா சிடிக் முடிஞ்சு நேரா மித்ரா. ஓ மித்ரா வந்து நம்ம வயதமுத்தி மலேசியன் இந்தியன் அவனு பேர் மாத்தாம இருக்க சொல்லிவிட்டான் வேற, இவர் பேர் வைக்கிறதுல மன்னன் வேற நம்ம மினிஸ்டர் மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இங்க சூரியன் வச்சா அங்க சொரியன் வைக்க போறாங்களா என்னன்னு தெரியல, ஏதோ ஒண்ணு. பட் என்னன்னு பார்த்தோன்னா சதீஷ், அந்த மித்ரா வந்து முத அந்த நோக்கம் வந்து அது பார்க்கறதுக்கு வரி ஒரு டைரக்ஷன் இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் கொராப்ஷன் அங்கே இருந்துச்சு, அதை வந்து நம்ம நிர்ணயம் பண்ண முடியாது. காசை அடிச்சிட்டாங்க. கொராப்ஷன்ன்றதோட கமிஷனு நம்ம ஆளுங்களே உள்ளுக்கு இருந்துக்கிட்டு சில பேர் கேட்டாங்க பாரு 10% கமிஷனு. ஸோ மித்ரால மட்டுமா இருந்துச்சு? இல்லை ஐ மீன் சொல்கிறேன், இந்த கமிஷன் வந்து நான் நினைக்கிறேன் இந்த பிளேயர்ஸுக்கு தெரியும், இந்த ட்ரைனிங் வச்சிருக்கு நடத்துறவங்க NGOs. இல்லை அந்த 10% கேட்டது மித்ரா இல்லை. இல்லை சொல்கிறேன், பொதுவாக சொல்கிறேன்னே. இன்னைக்கு கூட பார்லிமெண்ட்டில் பேச்சு கேள்வி இது இருந்துச்சு. இன்னைக்கா நேற்று ஃபர்ஸ்ட் டே பார்லிமெண்ட்டில் வந்து பிரைம் மினிஸ்டரை கேட்டிருந்தார் எதிர்கட்சியில் உள்ள ஒரு பெஞ்சில். அவர் என்ன கேட்டிருந்தாரு, இப்போ எக்கானமி கில்லாப் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் கான்ட்ராக்ட் எல்லாம் கவர்மெண்ட் இதுலேயும் வந்து பெர்சன்டேஜ் கேட்குறாங்க. 10%, முன்னையாச்சும் 5% கேட்டாங்கன்னா 5%லேருந்து 6% ஆனிச்சா, இப்போ 10% ஆன்ட்டு பார்லிமெண்ட்டில் டிபேட்டில். ஸோ அதையும் வந்து ஏற்றுக்கிறாரு பிரைம் மினிஸ்டர். ஆமாம் இருக்குது, அந்த பிளாக் மார்க்கெட் ஒன்றும் இருக்குன்ட்டு. அந்த நிமிஷம் அந்த 10% வந்து யாரும் அங்கே போய் பதவியில் எடுத்தாலும் அந்த 10% மைண்டில் அது அவங்க சொல்கிறாங்க பாருங்க. 5%லேருந்து 10% ஆச்சுன்னா ஓவர் இல்லை, பார்லிமெண்ட் டபுள் ஆயிருக்குல்ல. பார்லிமெண்ட் இன்ஃப்ளேஷன் இருந்ததுனால டபுள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அவங்களுக்கும் ஜாமாவெல்லாம் ஏறுதுல, ஜாமான் நம்மகிட்டே கேட்டவங்க தானே. ஆமாம். சரி, இப்போ நீ பார்த்தனா சதீஷ், இந்த மித்ராவோட நோக்கம் வந்து இந்த சமுதாயத்தை வந்து ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பிஸ்னஸில் என்டிட்டிலையோ இல்லை ஒரு நல்ல வேலை வாய்ப்போ இல்லை இந்த மாதிரி கொண்டு போகலான்னு தான் இந்த மித்ரா அப்புறம் 100 மில்லியனு. ஏன் வந்து இந்த மித்ராவில் ட்ரைனிங் செய்கிறாங்க? எனக்கு அது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. நீ பார்த்தனா இப்போ நம்ம ரமணன் அனௌன்ஸ் பண்ண வெற்றி மடானி வந்து 10,000 இந்தியன் யங்ஸ்டரை வந்து அந்த ஸ்கில் ஒர்க்கர்ஸ்க்கு போகிறாங்க. அதே HRDFCயோ சரி HRDCயோ சரி இல்லை அங்கே எங்கேயாச்சும் ஒரு ஃபண்டை தேடி பிரைம் மினிஸ்டரை கேட்டு தனி பண்ணு ஸ்கில் ஒர்க்கர்ஸ், சைபர் செக்யூரிட்டி அந்த மாதிரி இன்ஜினியர்ஸு, நல்ல துறையில் இப்போ என்ன தேவைப்படுது மார்க்கெட் இந்த இண்டஸ்ட்ரியில் தேவைப்படுதுன்னு அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் செய்யலாம். பட் இந்த மித்ராவை வந்து ரெண்டாவது தூக்கிட்டு போயிட்டு உண்மையான நோக்கம் என்னது, அதுக்கு போயிடலாம் டைரக்டா அதுக்கலாம். அப்படியே இல்லைனா தெரியுமா சதீஷ், அப்படியே இல்லைன்னு வச்சுக்கேன்,
இது ஐடியா தான் சதீஷ். நீ இந்த காசை போட்டு இந்த என்ஜிஓக்கெல்லாம் கொடுத்து இந்த தேவையில்லாத பேக்கரிலாம் கொடுத்து இதெல்லாம் தேவையில்லை. இதெல்லாம் அதுக்குன்னு ஒரு ஏஜென்சி இருக்கு. ஆமாம், பஜ்ஜிகன் வந்து அந்த வனிதா டன் இப்போ மங்கனான் வனிதா கீழே வந்து கேக் சொல்றது செஞ்சு கொடுப்பாங்க, துணி தைக்கிறது கொடுப்பாங்க. அது ஸ்டீல் ஆன், அது வந்து ஆல் ஓவர் மலேசியன்ஸ்க்கு அதை எப்படி அதை வந்து நம்ம ஆளுங்களுக்கு டேப் பண்ணி கொடுக்கணும் தான் இவங்க யோசிக்கணும். பட் என்டையர் அந்த 100 மில்லியன் வந்து நான் என்னன்னு சொல்றேன்னா சதீஷ், இப்போ இந்த நாட்டில் வந்து இடம் கிடைக்காத போகுது. இப்போ நீ டாக்டர்ஸ் எடுத்துக்கியா, மிஞ்சி இருந்தால் ஒரு 1500 இடம் இருக்குமா ஐபிடிஏல. மற்றதெல்லாம் வந்து ப்ரைவேட் ஐபிடிஎஸ்க்கு போகுது. ஐபிடிஎஸ் போனால் இவங்க காசு கட்டணும். ஸ்டில் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பித்தியான்னு கொடுக்குறாங்க. தட் மீன்ஸ் அந்த பிள்ளைங்க இங்கே படிக்க வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா படிச்சிடுங்க. பித்தியான்னு எடுத்தாலும் அந்தாண்ட நீ கடத்த கட்டிக்காது ஒரு சைட்டு விட்டுருமா சதீஷ். இந்த கவர்மெண்ட் தான் நம்மளை வந்து ஆசையை காமிச்சு மோசம் பண்ணாங்க, பித்தியான்லாம் எடுத்துருவோன்ட்டு அது ஒரு சைட்டு வைப்போமே. நான் என்ன சொல்றேன் சதீஷ், அதை மீறி இருக்கிற பிள்ளைங்க வந்து நம்ம அனுப்பலாமா சதீஷ், இந்தியாவுக்கு அனுப்பலாம். நம்ம வந்து இந்தோனேஷியா சில என்னது ஸ்பாட் மினிஸ்டர் இப்போ இருக்கிற மினிஸ்டருக்கு வந்து இந்தோனேஷியாவில் படிச்சிருக்க ரெக்கனைஸ் இல்லாத ஒரு யூனிவர்சிட்டி படிச்சுட்டு அவரே டாக்டர் இது பண்ணும்போது why not recognize the university la get சீப்பான ஐ மீன் காஸ்ட் சீப்பா எங்கேயாச்சும் பார்த்துட்டு நல்லா ரெக்கனைஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு நீ நம்ம வைக்கிற ஷேர் தான் சதீஷ். நீ இதெல்லாம் இருந்துச்சுன்னா உன்னை ரெக்கனைஸ் பண்ண போறேன்னா அந்த யூனிவர்சிட்டி அப்கிரேட் பண்ணிக்க போறாங்க. என்ன செய்யலாம் சதீஷ், இந்த ஃபன்னை சதீஷ் 100 மில்லியன் ஒரு டாக்டர் படிக்கணும்னா 300,000 படிச்சிடலாம் நினைக்கிறேன். ஓகே, 300,000 கேப்பா வச்சிருமா 300,000 ஓவர் 5 இயர்ஸ் ஒரு கேப்பா வச்சிருவோமே. 300,000 எடுத்துனா அந்த 1 மில்லியனுக்கு எவ்வளோ பேர் நம்ம வந்து இல்லை. நான் சொல்றது வந்து வெறும் டாக்டர் ஒண்டி சொல்ல, அப்புறம் நம்மளுக்கு ஓவர் சப்ளை டாக்டரா இருக்கும். நம்ம என்ன சொல்றோம்னா எல்லா துறையிலையும் லாயரா இருக்கட்டும், இன்ஜினியர்ஸா இருக்கட்டும், ஸ்பேஸ் ஏன்னா இப்போ உலகம் அது இப்போ நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஏஐயா இருக்கணும் இன்ஜினியர்ஸு. ஸோ இந்த மாதிரி உள்ள அந்த மாதிரி நம்ம எடுத்து பார்த்தோமா சதீஷ், நான் நினைக்கிறேன் இன்னும் நிறையா பேர் நம்ம வந்து உருவாக்கிறோம்னு நினைக்கிறேன் சதீஷ். ஓகே, அதான் டிவேட் இதில் கேட்டிங்கன்னா நீங்கள் சொல்கிறது வந்து சரியான ஒரு இது தான் டிவேட். நான் என்ன சொல்கிறேன்னா அதே தான். இப்போ நீங்கள் மலேசியன் இந்தியன் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ப்ரோக்ராம் தான் வந்து மித்ரா பாருங்களேன், டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது தானே. இப்போ இவங்க சொல்கிற ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இல்லை இதை வந்து நம்ம கேஷாக கொடுக்க முடியாது, அதாக கொடுக்க முடியாது, இதெல்லாம் வந்து டெக்னிக்கல் எஸ்பெக்ட் பண்ணாலும் ஒழியக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரே ஒரு மீட்டிங் கூப்பிடு, பிரைம் மினிஸ்டர் கீழே தானே இருக்குது, பிரைம் மினிஸ்டர் கால் ஃபார் த மீட்டிங், டேர்ம் ஆஃப் ரெஃபரன்ஸு எந்த ஒரு அபத்தான் ஃபார்ம் பண்ணாலும் சரி, கமிஷன் ஃபார்ம் பண்ணாலும் சரி, அதுக்கு ஒரு டேர்ம் ஆஃப் ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. டேர்ம் ஆஃப் ரெஃபரன்ஸ்னால் இந்த ரெஃபரன்ஸ் படி தான் நீங்கள் வேலை செய்ய முடியும். ஸோ அந்த டேர்ம் ஆஃப் ரெஃபரன்ஸை வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ ரிவ்யூ பண்ணிட்டு இல்லை இதை வந்து நீங்கள் வந்து ப்ரோக்ராம் செய்யலாம், இதை வந்து நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் அந்த காசு நீங்கள் மித்ரா காசு எடுத்து ஃபிசிக்கலாக எதுவும் செய்ய முடியாது தரமாடி, பில்டிங் கட்டுறதோ இல்லை எதுவும் செய்ய முடியாது. பிகாஸ் இது வந்து நீங்கள் வந்து பம்பங்குனான் கீழே வர்றது தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாருங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணலான்னா டேர்ம் ஆஃப் ரெஃபரன்ஸ் வச்சு மித்ரா கீழே யாயாசான் மித்ரான்னு ஒன்று திறக்கலாம். இது கீழே வச்சுட்டு 50 மில்லியன் வேணாம், ரொம்ப வேணாடி, 5 மில்லியன் per year இது வந்து ஸ்காலர்ஷிப்பில் கொடுக்குறோம். அண்ணன் வந்து 5 மில்லியன் for year இந்த ஏஎஸ்என் இது வந்து புருபாத்தானுக்கு கொடுக்குறோம், அப்படி கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு 30 மில்லியனை வச்சுட்டு 70 மில்லியன் வந்து மற்ற ப்ரோக்ராம்ஸ். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா டிவேட், இந்த மித்ராவோட இதே வந்து இப்போ அந்த டேர்ம் ஆஃப் ரெஃபரன்ஸ் இருக்கா இல்லையான்னு தெரில, நம்ப மாட்டீங்க. ஒன்று தீபாவளிக்கா புது வருஷத்துக்கா என்னத்துக்கு ஒரு போனஸ் கொடுத்தாங்க. போனஸ் எதுக்கு கொடுத்தாங்க? மித்ராவோட காசை எடுத்து ஸ்கூலுக்கு கொடுக்குறாங்களாம், ஸ்கூல் டீச்சர்ஸுங்களுக்கு கொடுத்துருக்காங்களாம். அண்மையில் எதுக்கோ சொன்னாங்க என்கிட்ட, ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கா என்னத்துக்கும் ஒரு இது நீங்கள் தானே சொன்னீங்க என்கிட்ட, தெரியலையா நினப்பு இருக்கா? இது வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு நம்ம டீட்டெயில் கேட்டேன், டீட்டெயில் கொடுங்க என்ன அது ஒன்றும் இல்லைங்க, அது வந்து வருது, இந்த காசை எடுத்து மினிஸ்ட்ரி கிட்ட கொடுக்குறாங்களா, மினிஸ்ட்ரி கொடுக்குறானா கேபிஎம். அப்போ என்னத்துக்கு வந்து மித்ரா தான் நீ செய்யணும், உனக்கு கேபிஎம் கொடுக்க வேண்டிய காசை நீ இங்கேருந்து எடுத்து கொடுக்காத, கேபிஎம் தான் அதை கொடுக்கணும். ஆஃப்கோர்ஸ் ப்ரைவேட் கிண்டர் கார்டன்ஸ் ஸ்கூலுக்குள்ள உள்ள கிண்டர் கார்டன்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து என்ன காசு கொடுக்குறாங்க, இந்த டீச்சர்ஸுங்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்குறாங்க. ஆஃப்கோர்ஸ் அது கூட நம்ம ஏற்றுக்கலாம், ஏன்னா சப்ளை வந்து வருது தமிழ் ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்றுக்கலாம். அதர் தென் தட் இப்போ இந்த ஸ்கூலுக்கு போயிட்டு கொடுக்குறது, ஸ்கூலில் ப்ரோக்ராம் செய்கிறது கொடுக்குறது, இதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயம். இன்னொரு டிவேட்,
நம்ம அண்மையில் வந்து சி கேம்ஸ் நடந்துச்சு. எத்தனை இந்தியன் பிள்ளைங்களை வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. கராத்தேல 2-3 இடத்துல தான் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு இவ்வளோ ஒதுக்கு நீ வந்து சொந்தமாக மித்ரா வந்து ஒரு பாட், நீ வந்து ஆஃப்கோர்ஸ் ஒரு ஆள் இருக்க வேணாம், அதுக்கு ஒரு பாட் ஆஃப் கவர்னன்ஸ் உருவாக்குங்க, இருக்கிற இந்தியன் எம்பிஸ்லாம் எடுத்து போடுங்க, எப்படின்ட்டு அதுக்கு ஒரு பட்ஜெட் செய்யுங்க, பட்ஜெட்டை டேபிள் பண்ணுங்க, டவுன் ஹால் வைங்க, மக்கள்கிட்ட கேளுங்க, ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு இந்த வருஷம் இவ்வளோ வைக்கிறோம், ஸ்விம்மிங் வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து இது இருக்கு, ஒரு டிஸ்ட்ரிக்ட் எங்கெல்லாம் இந்தியன் அதிகமாக இருக்காங்களோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு இது கட்டுறோம், அது வந்து மித்ரா கீழே இல்லாமல் இந்த ஏஎஸ்ஆன் கீழே இருக்கலாம், இதெல்லாம் செய்யலாம் டேவிட். ஆனால் அதுக்கு தேவை வந்து முதல்ல வந்து அந்த பொலிட்டிக்கல் வில்லிங் சொல்லுவாங்களா, பொலிட்டிக்கல் வில் இருக்கணும். அந்த பொலிட்டிக்கல் வில் இல்லாத வரைக்கும் செய்ய முடியாது. நீங்கள் சொல்கிற மாதிரி 100 மில்லியனே வந்து ஸ்காலர்ஷிப்பே கொடுத்து முடிக்கணும்னு சொன்னால் எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது பாருங்களேன். பிகாஸ் ஏன்னா எல்லாமே இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னா தென் அதர் தென் தட் வந்து மற்ற சின்ன இல்லை நான் அப்படி சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீ அந்த மாதிரி சொல்கிற போகிற மற்ற இதெல்லாம் வரும், இண்டஸ்ட்ரீஸ், ஸ்மால் பிஸ்னஸ் மேன் அவங்களுக்குலாம் இது பண்ணனா, அதான் சூரியன், வெற்றி அதான் நிறைய வச்சிருக்காங்க. சதீஷ் ஃபன் இருக்கு, இல்ல அது வந்து நிறைய இடத்துல இருக்கு. பிசினஸ் பீப்புளுக்கு சொல்ல அதர் தென் தட் பிசினஸ் பீப்புளுக்கு வந்து அவங்க கொடுக்கறது இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட்க்கு கொடுக்கலாம். ஏன்னா இப்போ இருக்கிற ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் இந்த நாட்டில் எப்படி ஆகி போச்சுன்னா, நீங்க இந்தியன் பேர் இருந்தால் அதுக்கு காசு கொடுக்க முடியாது. நீங்க நம்மளே எவ்வளோ பேர் பார்த்துருக்கோம். ஸோ அவங்களுக்கு தேவைப்படும் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட்க்கு இவ்வளோ உருவாக்குறோம், இவ்வளோ பேர் நீங்க ஸ்போர்ட்ஸ் வந்து உருவாக்குங்க. இல்லை நீங்க சுக்கீப் செஞ்சாங்க பாருங்க, சுக்கீம் செஞ்சாங்களா, சுக்கான் இந்தியா மலேசியா, அது நீங்க செய்யுங்க, யாசான் எடுங்க. ஆஃப்கோர்ஸ் அது எம்ஐசி ஆரம்பிச்சது தான். ஆனால் எம்ஐசி ஆரம்பிச்சதுக்காக அதுக்கு வந்து ஏன் டேவிட் நீங்களும் நானும் வந்து டிஏபியில் இருக்கிறப்ப, அந்த கட்சியில் இருக்கிறப்ப, சுக்கீம்லேருந்து பினாங் போன பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து ஸ்பான்சர் பண்ணதில்லை, ப்ராஃப் காசு கொடுத்ததில்லை. பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே வந்து அது எம்ஐசி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றதுக்காகலாம் நம்ம சப்போர்ட் பண்ணாமல் இருந்தது. இத்தனைக்கும் மீஃபா வந்து அப்போ வந்து தலைவராக இருந்தது வந்து டாக்டர் தி மோகன் இருந்தார். அப்போ நம்மளாம் மீஃபாவுக்கு ஓப்பனாக சப்போர்ட் பண்ணல. ஸோ அரசியல் வேற, இது வேற. எம்ஐசிக்கு கிரெடிட் கிடைச்சிடும்லாம் நீங்கள் நினைக்க தேவையில்லை. அஃப்கோர்ஸ் அந்த நாட்டில் அவங்க நிறைய நாள் இருந்திருக்காங்க, அதனால அவங்களுடைய பங்கு ஒன்று இருக்கும். அதைப்படி டேவிட் பிள்ளைங்களுக்கு ஹாஸ்டல்ஸ் பிரச்சனை இருக்குது. டேவிட் வேலை செய்கிற பையன்களுக்கு இப்போ கேரளாலாம் நீங்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்களே சொன்னீங்கல்ல, நீங்கள் ஏபிஎன்பி புக் பண்ணீங்க, 500 வெள்ளி ஃபுல்லாக கட்டினது உங்கள்ட்ட திருப்பி கொடுத்தானா இல்லையா? நம்ம ஆளுங்களுக்கு வந்து வீடு கொடுக்கறது கூட ஆஃப்கோர்ஸ் சில பேர் ப்ராப்ளமேட்டிக் இருக்கானுங்க. ஆனால் தமிழை மட்டும் எல்லா இடத்துலையும் ப்ராப்ளமேட்டிக் இல்லை. தமிழன்னு சொல்கிறேன், இந்தியன் மட்டும் எல்லா இடத்துலையும் ப்ராப்ளமேட்டிக் இல்லை, எல்லா இடத்துலையும் ப்ராப்ளமேட்டிக். ஆனால் தமிழனுக்கு வந்து ரெண்டல் கொடுக்கறதுனா இல்லை. இப்போ கேரளில் நீங்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ரெண்டல், பிள்ளைங்க போயிட்டு இங்கேருந்து வேலை செய்கிறவங்களுக்கு ரூம் ரெண்டல் இல்லை, வேலை செய்கிறவங்க வந்து சரியான விலையான இடத்துல தான் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஹாஸ்டல் செய்யலாம். முந்தி தோட்ட தொழிலாளர்கள் பிள்ளைங்க படிக்கிறதுக்காக பிபி நாராயணன் ஹாஸ்டல்னு ஒன்று இருந்துச்சு. அது இப்போ என்ன ஆச்சுன்னே தெரில. தோட்ட தொழிலாளர் தொழிற்சங்கத்தை சேர்ந்தது பாருங்களேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹாஸ்டல் மேனேஜ் பண்ணலாம். ஸோ செய்யணும்னு நினச்சா டேவிட், இந்த அன்வார் காலத்திலே வந்து 500 மில்லியன் வந்து மித்ராக்கு வந்துருச்சு டேவிட். அதுலேருந்தே அவங்க வந்து மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணி அங்கங்கன்ட்டு கம்யூனிட்டியை வந்து, அது பெரிய காசு இல்லை, ரொம்ப ஒரு சின்ன ஒரு பீனாட் தான். ஆனால் அந்த பீனாட்டை வச்சு என்னென்னமோ செஞ்சுருக்கலாம் நினச்சிருந்தா. அட்லீஸ்ட் அதனால பலன் அடைஞ்சிருப்பாங்க. என்ஜிஓங்க வந்து காசை வாங்கிட்டு கேக்கு சொல்றதுக்கும் முறுக்கு சொல்றதுக்கும் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. பட் நான் பார்த்ததுல வந்து சதீஷ், ரமணன் காலத்தில் அப்படி ஃபேலா ரமணன் காலத்துல தான் முடிச்சிருக்காங்க நினைக்கிறேன். அந்த ஒரு வருஷம் தான், அந்த ஒரு வருஷம் முடிச்சிருக்காங்க. அவர் சேர்மேனா இருந்த காலத்துல, பிரபா வர்றதுக்கு முன்னால. பிரபா ரமணன் காலத்துல அது அந்த அன்னைக்கு அந்த கமிட்டியில வந்து கணபதி ராவ் இதெல்லாம் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நினைக்கிறேன் கொண்டு போயிருப்பாரு ஃபைலு, யாரும் கொடுக்கல போக்கு. ஸோ அதெல்லாம் வந்து அவருக்கு எகெயின்ஸ்டாக காமிச்சிட்டு தென் அப்புறம் பிரபா வந்தோடனே அவனுக்கு பிரபா இஸ் அ ஃபெயிலியர், அது ஒத்துக்கோ பிரபா இப்போ பார்த்தோன்னா ஃபெயில். இல்லைன்னா ஏன் ஃபெயில் நான் சொல்ல கிடையாது, பிரைம் மினிஸ்டர் உன்னோட கட்சி தலைவர் இல்லைன்னா உன்னை ரிமூவ் பண்ணிட்டு அது ஒரு அவமானப்படுத்துற மாதிரி இருந்துச்சு. ரிமூவ் கூட பண்ணல நினைக்கிறேன். என்ன செஞ்சாங்க தெரியல, சத்தம் போடாத பின்னால தொடர்ந்து பேருன்னு சொன்ன மாதிரி தான் அப்படிதான். ஏன்னா அவர் ரிசைன் பண்ணாரா, அவர் இருக்காரா, இது மட்டும் வந்து பிரைம் மினிஸ்டர் கூட அனௌன்ஸ் பண்ணலையே மித்ரா பத்தி. பட் இமிடியட்லியா வந்து உள்ளுக்கு பூந்தது யாரு பார்த்தோன்னா ரமணன் பூந்துட்டு அவரோட அதிகாரம் வாங்க, இதுதான் கொடுக்கணும், ஸ்கூலுக்கு கொடுக்கணும், 5 லட்சம் வெள்ளிக்கு வந்து பக்கோல் மக்கன்னு கொடுக்கணும், எம்பரை கொடுக்கணும். அந்த எம்பர் தயவு செஞ்சு விட்டு தொலைங்கடா அப்ப சாமி, மாட்டீங்களா? நம்ம எம்ஐசி அடிச்சதே அந்த எம்பரால தான், திரும்பிட்டு அதுக்கு தான் சதீஷ் வராங்க. எம்பர் கொடுத்து இந்த சமுதாயத்தை கெடுக்கிறதுன்ட்டு. பட் என்ன நான் பார்க்கிறேன் சதீஷ், அந்த ஒரு காலகட்டம் நம்ம மேபி அந்த லீடர்ஷிப் இருந்திருக்கும், அவரால் நடத்த முடியுது. பட் எதாக இருந்தாலும் நம்ம வந்து இந்த ஒரு வருஷம் பார்ப்போமா அவரோட பெர்ஃபார்மன்ஸை. அவசரப்பட்டு சொல்ல வேணாம், மினிஸ்டராக இருக்காரு, சிறப்பாக செய்யணும்னு தான் வேண்டிக்கிறோம். வெறும் பேர் வைக்கிறது, ப்ரோக்ராமுக்கு பேர் வைக்கிறது வந்து விட்டு ஒரு பெரிய இதாக பார்க்காம உங்கள் ஆளுங்களையும் பாருங்கள்,
இதில் என்னன்னா ஒரு இது ஒரு அட்வைசராகவே எடுத்துக்கிட்டோமாங்க. உங்கள் சுற்றி இருக்கிற ஆளுங்களையும் பாருங்கள். ஸோ சில விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்படுறோம், உங்கள் கட்சியிலேருந்து தான் கொடுக்குறாங்க நம்மளுக்கு. இந்த மாதிரி இந்த நடக்குது, என்னது லேப்டாப் கொடுக்கறதுல ஊழல் இருக்கு, மித்ரா கொடுத்த அந்த பாட் கொடுத்தது, பாட் அந்த என்ன பாட், கூகுள்ல மைக்ரோசாஃப்டோட இந்த ஸ்மார்ட் பாட், ஸ்மார்ட் போட்டா ஸ்கூலுக்குலாம் கொடுத்தாங்க. ஸ்மார்ட் போட் தான். அதுலேயும் வந்து ஓப்பன் தண்டரில் என்னென்னமோ சொல்கிறாங்க. பட் எவ்வளோ அளவுக்கு உண்மை தெரியாது. ரமணன் அவர் YB ரமணனுக்கு தான் தெரியும் நினைக்கிறேன். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் நினைக்கிறேன் ரமணன் வந்து கொரப்ஷன் வந்து இல்லை, கரப்ஷன் இருக்கிறது வாய்ப்பு இல்லை. காசு இருக்கு அவங்கள்ட்ட. இஸ் நாட் அ மணி மைண்டட் பர்சன்லாம். பட் ஆனால் அவருக்கு பொலிட்டிக்கல் அம்பிஷன் நிறைய இருக்கு, சுற்றி இருக்கணும். பொலிட்டிக்கல் அம்பிஷன் நிறைய இருக்கு ரமணனுக்கு. அது நம்ம பார்த்தா தெரியுது. அவருக்கு வந்து அந்த அரசியல் இதெல்லாம் நிறையா இருக்குது. அவர் MIC டார்கெட் பண்ணுறது. பட் ஆனால் பாருங்கள், MICயில் வந்து ஒரு சாதாரண ட்ரெஷரராக இருந்து ட்ரெஷரர்லேருந்து சேக் பண்ணாங்க. சேக் பண்ணி இந்த கட்சிக்கு தாவி இன்னைக்கு வந்து MICக்கு மினிஸ்டர் இல்லை, MIC 75 வருஷ கட்சிக்கு மினிஸ்டர் இல்லை, இவர் மினிஸ்டராக உட்காந்துருக்காரு. அந்த தாங்கா இருக்குல்ல, அது ஏறினது, அது டப்புனு ஏறுற மாதிரி இருக்குல்ல. தாங்கா இல்லை, லிஃப்ட் கூட லிஃப்ட் எஸ்கலேட்டர்ன்றீங்களா? எஸ்கலேட்டர் கூட இல்லை, எலன் மாஸோட ராக்கெட் நினைக்கிறேன். டக்குன்னு ஏறிட்டாரு. அது நார்மலாக வந்து பொலிட்டிக்கல் அவ்வளோ ஸ்பீடாக ஏறினா ஸ்பீடாக இறங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இருந்தாலும் வந்து ரமணன் சிறப்பாக செய்வான்னு நினைக்கிறேன் சதீஷ். கதை நம்ம நினைக்கிறேன் ரொம்ப டீட்டாக பேசிட்டோம். அடுத்தது நீ பார்த்தனா சதீஷ், இப்படி நீ MIC சொன்னோன்னே MICயை அது வைப்போம் போத பத்துகேஃப் தைப்பூசம் வாங்க அதுக்கு வரணும், கண்டிப்பாக பேசணும். ஓகே சதீஷ், பத்துகேஃப் வந்து 1930 இருக்குன்றாங்க. ஆமாம், 1800 இருக்கு. ஆமாம், தம்புசாமி தான் வந்து பிள்ளை. அவர் வந்தோன்னா வந்து அந்த மலையில் வந்து அந்த கோயிலை ஒரு என்னது சொல்லுவாங்க கட்டியிருக்காங்க. ஸோ அதுலேருந்து வந்து தைப்பூசம் நடக்குது. கவர்மெண்ட் வந்து இவ்வளோ நாள் எந்த கவர்மெண்ட்லாம் வேணும் சொல்ல வேணாம் சதீஷ், கவர்மெண்ட் இருந்தாவே ஃபண்ட் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க இவ்வளோ நாள். ஸோ அந்த கோயில் வந்து எவ்ரி இயர் வந்து தைப்பூசம் நடத்தணும்னா இட்ஸ் நாட் ஸ்மால் மேட்டர், பெரிய மேட்டர் நம்மளுக்கு தெரியும். இப்போ நாங்கள் தைப்பூசமே அந்தந்த கூத்தெல்லாம் நடக்கும். பட் இருந்தாலும் மேனேஜ் பண்ணுவாங்க பாருங்களேன், வாலண்டியர்ஸு அப்படிலாம் வச்சு. ஸோ ஆனால் வந்து அந்த கோயில் வந்து ஒரு த்ராஸ் கீழே இருக்குது. எல்லாம் வந்து ஒரு தப்பான ஒரு நோக்கத்தில் பார்க்குறாங்க பார்வையில். என்னென்னா இது வந்து தன் ஸ்ரீ நடராஜாவோட கோயில், குடும்ப கோயில். அவர் எடுத்தோட மாவா இருக்காரு. மேபி அது அவர் எடுத்தோட மாவா எடுத்தது வந்து இந்த DAP வந்து பேசுறதுக்கு வக்கு இல்லை. DAP பேசக்கூடாது பாப்பா ராயுடு, நீ வந்து பேசுறதுக்கு உனக்கு அதிகாரமே இல்லை. ஏன்னா அண்ணா தம்பி ஒண்டி நீங்க பதவி மாத்தி எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து அப்பம் பிள்ளை இருக்கலாம், அப்புறம் குடும்பமே இருக்கலாம். ஜப்டி குடும்பமே, கோபிந்த் சிங் ஒரு குடும்பமே இருக்கலாம். அப்புறம் தங்கச்சி வரலாம். இவன் குடும்பத்துல இருந்து மாமா ரெடியா இருக்கான். நீங்க அவன் குடும்பத்துல தங்கா. என்ன நீ பேசுற, நீனு எதை பேசுறோம்னாலும் நம்ம முதுவை நல்லா திரும்பி பார்த்துட்டு கண்ணாடி வச்சு பார்க்கணும். தெரியலன்னா யாராச்சும் கூட இருப்பாங்க பாரு, அவங்கள பார்க்க சொல்லிட்டு படம் பிடிச்சி முன்னுக்கு நீ பார்த்துக்கணும். அவசரப்பட்டு வாயை விட்டுறக்கூடாது. நம்ம கேட்கறதுக்கு நிறைய ரைட்ஸ் இருக்கு. எதை பேசுறனாலும் ஃபேக்ட்ஸா இருக்கணும். இப்ப நீங்க வந்து அவர் அண்ணன் தம்பி குடும்பம் இது சொந்தமா எடுத்துக்கிட்டாரு, நடராஜா வந்து அவர் பேர்ல போட முடியாதுன்னு இதெல்லாம் கலப்பி விட்டு இன்னைக்கு வந்து எல்லாம் பேசுறாங்க இதை பத்தி. எப்படின்னா சோசியல் மீடியால பாக்குறேன், அவர் வந்து இது யாரு பார்த்தனா இந்த DAP இவங்க தான் என்னன்னு பார்த்தனா இத என்ன அப்பம் பிள்ளைன்ட்டு. அப்பம் பிள்ளை பேசுறதுக்கு யாருக்குமே தகுதி கிடையாது. குறிப்பா DAP தகுதி இல்ல. DAP இந்த PKR கூட பேச தகுதி இல்ல. அம்மா தான் அப்பா வந்து பிரசிடென்ட், திம்பரான் பிரசிடென்ட் மக இல்லடி. அது நீங்க இன்னொன்னு பாக்கல, மலேசியால ஒரே ஒரு பிரைம் மினிஸ்டரும் MP பொண்டாட்டியும் MP வந்து அன்வார் தான். என்ன மாதிரி சாதனை பாருங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் உங்கள் கட்சியில் உங்களோட கூட்டணியில் இதை வந்து பேசுறதுக்கு வந்து உங்களுக்கு தகுதி இல்லை. பட் இருந்தாலும் வந்து என்ன இஷ்யூ அங்கன்னு நம்ம பார்க்கணும். போன வருஷம் சதீஷ், போன வருஷம் வந்து துப்பி எங்கடா அது நஜீப் வந்தார், பெரிய ஒரு பில்போர்ட்லாம் வச்சாங்க ஒரு காலகட்டத்தில். அப்புறம் இவர் ஆட்சிக்கு வந்தோடனே அறவே அந்த சைட்டு காலை வைக்கல. அவர் என்னன்னு தெரியல, அவர் போகாம இருந்தார். அது எல்லாத்துக்கும் தெரியும், அவரோட சுயரூபம் அதுதான். அந்த கோயிலில் காலை வைக்கக்கூடாது. இந்த அண்ணாமலை இந்தியா அண்ணா அந்த அதெல்லாம் பருப்பு ஓடுற தண்ணி ஓடணும் பாரு. பட் என்னன்னா அவர் வரக்கூடாதுன்னு நினைச்சாரு. பட் அந்த ப்ரெஷரு, அப்புறம் மக்கள்லாம் வந்து கேள்வி மேல கேள்வி கேட்டு இதே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இது ஒரு இதாகணுன்னே
சக்குன்னு வந்து என்ன சொல்லிட்டாரு, அது தைப்பூசத்துக்கு போகாம தைப்பூசம் முத நாள் பெட்டு ஒரு மாதிரியா பெட்டு ஓயாங்க காமிச்சிட்டு, சரி நான் வந்து 1 மில்லியன் கொடுக்குறேன், நீங்க வந்து உங்களுக்கு தேவையானது நீங்க செஞ்சீங்க, அது அவங்களுக்கு தேவையானது நினைக்கிறேன் ஒரு பெரிய ஹாலு, மல்டி பர்பஸ் ஹாலு. தென் வந்து ரொம்ப முக்கியமானது வந்து லிஃப்ட். சதீஷ் அந்த கோயிலுக்கு லிஃப்ட் தேவை, ஐ மீன் எஸ்கலேட்டர் தேவை, இல்லைன்னு யாருமே டினை பண்ண முடியாது. ஈவன் நம்மளோட பினாங் தண்ணிமலை கோயிலுக்கும் இது தேவை. ஆமா, எல்லாத்துக்கும் தேவை இருக்கு. பினாங் தண்ணிமலை இன்னும் தூரம், பட் இது வந்து இது சரியா இருக்கும், என்னது கேபிள் கார் ரைட்டா இருக்கும். இல்ல என்னை கேட்டனா இது தேவை, எஸ்கலேட்டர் இருக்கணும் தேவை. ஏன்னா அந்த மாதிரி வயசானவங்க இருக்காங்க, அவங்கலாம் வந்து நேர்த்திக்கடை வந்து நேர்த்திக்கடை நடந்து போனா இளைஞருக்கு நடந்து போகலாம், இவங்களுக்கு வந்து அந்த அது இவங்க பேசுற சில பேர் பேசுறவனுங்க, ஓ எஸ்கலேட்டர் தேவையா, இது என்ன வந்து ஃபாரின் இதுல நீங்க எஸ்கலேட்டர் காசு வாங்குவீங்க, இதெல்லாம் நீ பேசுறவன் உட்காந்துட்டு அவன் வீடே அவன் பார்த்து உன் வீட்டே நீ பார்க்க மாட்டேன். ஒன்னொன்னு அதை விட முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, டிவி இந்த எஸ்கலேட்டர் இல்லாம வயசானவங்க டிவிட் இவங்க சொல்றவங்க சொல்லுவாங்க, டிவி நான் வந்து ஒரு வருஷத்துக்கு இப்ப 3-4 வாட்டி போயிட்டு வந்துடுறேன் பத்துமலைக்கு, முருகனை பார்க்கணும்னு ஒரு இதுல போறேன், தள்ளுது தானே மேல ஏறதுக்கு. நான் ஏறிடுவேன்ல, என்னோட வயசு இப்ப 41 டிவி, என்னால ஏற முடியுது. 50 வயசு ஆனிச்சுன்னு வச்சுக்கோமே, 50. ஆனா என் பிள்ளைங்களாம் டக்குன்னு ஏறிடுவாங்க, அவங்களுக்கு கொண்டு போயிட்டு விட்ட வேகத்துக்கு 10 நிமிஷம் மேல இருப்பானுங்க. நம்ம வந்து ஒரு 17-18 நிமிஷம் அன்னைக்கு கணக்கு பண்ணலாம். ஏறணும் யார் வந்து என் கூட நான் வரல, நான் வண்டி தான் ஏறணும் நினைக்கிறேன். நான் போனேன் வண்டி செருநாளாம் போனுச்சு. அப்பதான் மேல யாரு இல்ல, நீங்க வந்துட்ட பிறகுதான் நான் போனேன். இல்ல யாரையோ கூட்டிட்டு போகணுமா மேல, நம்ம மேல போயிட்டு கோயிலெல்லாம் காமிச்ச மாதிரி இருக்கு, எனக்கு மறுதியா இருக்கு. யாரும் நீங்க வந்துட்ட பிறகுதான் நான் போனேன். நான் ஏறினேன் நேரம் ஏட்டேன், அப்படியே அங்கே நின்று ஏட்டேன். அஃப்கோர்ஸ் எனக்கு பேக் பெயின் இதெல்லாம் இருக்குன்ட்டு, பட் இஷ்யூ வந்து சதி அதான் டேவிட். இப்போ உங்கள் வயசுக்கு சொல்கிறீங்க டேவிட், 60 வயசு ஆளுங்க 70 வயசு ஆளுங்க அவங்களாம் கோயிலுக்கு போகணுமான்னு கேட்பானுங்க. அந்த கேள்வி கேட்குறோம், ஒன்று உதைக்கணும். அவங்களோட இஷ்டம், முருகனை பார்க்கணுன்றது அவங்களோட இஷ்டம். அவங்க போக முடியாமல் குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் டேவிட், ஓகே அவங்க எப்படி போவாங்க? அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, ஓ காசு வாங்குவாங்க, நீ பாத்தியா காசே வாங்கட்டுமே, அவங்க காசு கொடுத்து போகிறாங்க. மேனேஜ்மெண்ட் உனக்கு என்ன வலிக்குது, அதுதான் எனக்கு புரியல. அதுதான் டிபேட். எஸ்கலேட்டர் இதுக்கு நீங்க ஆரம்பிச்சதுனால நான் சொல்றேன், இப்போ நீங்க சொல்லிருங்க. இல்ல இப்போ என்னன்னு பார்த்தனா சதீஷ், ஓகே எக்ஸலத்தை வந்து அவர் 1 மில்லியன் கொடுக்குறேன்ட்டாரு, எல்லாம் இருந்துச்சு. இவங்களும் பிளான்லாம் சப்மிட் பண்றதுக்காக அஃப்கோர்ஸ் ஒரு இது வந்து ரொம்ப தெளிவா சொல்லணும்னா என்ன சதீஷ், ஸ்லாங் ஒரு மாநில அரசாங்கம் அந்த லேண்ட் வந்து பர்டிகுலரா அந்த பொசிஷன் அந்த பீஸ் ஆஃப் லேண்ட் அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணது நினைக்கிறேன். எக்ஸலத்தை வந்து நேரா அப்படி கொண்டு போக முடியும். அதெல்லாம் வந்து 2-3 சுத்தி ஏறுதுன்னு நினைக்கிறேன். அந்த பிளானை பார்த்தா ஒரு மாதிரி சுற்றி ஏறுது. தென் அந்த பீஸ் ஆஃப் லேண்ட் வந்து பிலாங் டு த கவர்மெண்ட் நினைக்கிறேன். ஏன்னா அது ரிசர்வ்ல இருக்கு. ஸோ அவங்க வந்து ரிசர்வ் லேண்டை தான் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க என்னன்னா அப்ளிகேஷன் போடணும், தோல் அப்ளிகேஷன் போடணும். நார்மலா வந்து தோல் அப்ளிகேஷனும் சரி, இல்ல பம்பரி மிலேக்கானும் சரி, இது செய்யலாம். இப்போ வந்து பார்க்க போனா அந்த கோயிலுக்கே அதை விற்கிறனா கூட கோயில் வாங்குறதுக்கு தயாரா இருப்பாங்க, கண்டிப்பா சொல்றேன். ஏன்னா ஃபண்டிங் இருக்கும். அப்படியே கோயிலுக்கு காசு பத்தல, கணக்கு வழக்கெல்லாம் காமிக்கிறாங்க, இல்ல பத்தலன்னு சொன்னா மக்களே செய்யறதுக்கு வந்து ரெடியா இருப்பாங்க. ஏன்னா மக்கள் வந்து அந்த தன் ஸ்ரீ நடராஜாவுக்கு செய்யறாங்களோ இல்ல ஒரு மகனுக்கு செய்யறாங்களோ இல்லையோ, முருகருக்கு செய்யறதுக்கு தான் மக்கள் ரெடியா இருக்காங்க. ஸோ அந்த எங்கல்ல பார்த்தோன்னா சதீஷ், அந்த பீஸ் ஆஃப் லேண்டை வந்து நீ கோயிலுக்கு பேருக்கே வித்துருக்கலாம். ஆமா, ஓகே, அந்த ட்ரஸ்ட் பேருக்கே கொடுத்துருக்கலாம். ட்ரஸ்ட் வந்து ஒரு நம்ம அந்த ட்ரஸ்ட் வந்து அந்த ட்ரஸ்ட் பேர்ல வந்து கண்டிப்பாக வந்து கிராண்ட் விளையாக்க முடியும். ஆமா, அப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து லேண்ட் நீங்க அப்ளிகேஷன் போடுங்க தோல், அங்கேயிருந்து நீங்க எடுத்துக்கணும். நான் என்ன சொல்றேன்னா, லேண்டே வாங்கிருங்க, கவர்மெண்ட் லேண்டை நீ வாங்கிக்கோ, அந்த பீஸ் ஆஃப் லேண்டை வாங்கிரு. இதுக்கு அந்த லேண்டை வந்து தோல்லாம் தேவையில்ல, ரினியூவல்லாம் தேவையில்ல. ஏன்னா அந்த கோயிலை உடைக்க போறது இல்ல. உங்களுக்கு வந்து இப்ப இருக்கிற அரசாங்கத்துக்கு வந்து ஒரு எண்ணம் இருக்கு, இந்த பத்துக்கே ஃபுல்லாம ஆக்கணும்னா நீ தோல் கொடுக்கலாம். ஆமா, ரைட்டா? இல்லைன்னா நீ இப்போ மில்லிக்கான் செஞ்சிடலாம், ஒரு தொகையை நீ வாங்கிக்கலாம். பார்க்கப்போனா ஒரு வழியிலே கூட உத்தரலாம். நிறைய லேண்ட் நம்ம வந்து ஃப்ராஃபுக்கு வந்து இந்து என்டோமெண்ட் போர்ட் மூலியமாக வந்து இந்து என்டோமெண்ட் போர்ட் ஆஃபீஸ் இருக்கிறதே ஒரு வழி நினைக்கிறேன். அந்த லேண்ட் வந்து நினைக்கிறேன் இருந்திருந்தா ஒரு எவ்வளவு இருக்கும், 10-20 மில்லியன் இருக்கும், கூட இருக்கும். எத்தனை மில்லியன் உள்ளது ரோட்ல? ஆமா, ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு வழிக்கு தான் ஃப்ராஃப் பாட்ல பேசி ஒரு வழிக்கு தான் எடுத்தாரு. சோ அந்த மாதிரி வந்து கொடுக்கணும், கொடுக்கலாம், மனசு இருக்கணும்ல கொடுக்கிறதுக்கு. இத வந்து பழி வாங்குற இடமோ இல்ல நீ தான் பெரிய பருப்பு அம்பாப்பூல பாப்பாவோன்னு காமிக்கிறது இடம் இல்ல இது. ஏன்னா இது கோயில் மேட்ரு. அங்க ஒரு விஷயம் இருக்கு, இப்ப கலரி விட்டாங்கல்ல குப்பைய, அது எவ்வளவு பெரிய அசிங்கம். அது அவங்க மேலேயும் ஒரு கலங்கம், வாமேனும் கெட்டு போச்சு. 2 பேரும் கெட்டு போய் ஒரு வங்காளி நடுவில் உட்காந்துட்டு 2 பேரும் செட்டில் பண்ற மானம் கட்ட பொழப்பு இல்ல இது. அதுதான் அப்புறம் என்ன நீ கந்த சஷ்டி பாட்டு பாடுறாங்க, அந்த பாட்டு தான் கந்த சஷ்டி பாடுறாங்க. இது நீங்க பாத்தீங்கன்னா எடுத்த உடனே என்னோட பார்வை நான் சிம்பிளா சொல்றேன். நம்ம சில பேர் சொல்றாங்க உங்களுக்கு டிஏபி பிடிக்காது, அதனால கண்டதெல்லாம் தொட்டதெல்லாம் குறை சொல்றீங்க அப்படின்ட்டு. ரொம்ப சிம்பிள் டேவிட்.
கோயில் வந்து அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் போன வருஷமே போட்டிருக்காங்க. அன்வார் காசு கொடுத்துட்டு போன பிறகு போட்டுட்டாங்க. 3 மாதம் 4 மாதத்தில் அப்ரூவல் வந்துடும். நம்மளாம் அதில் இருந்திருக்கோம். இந்த அப்ரூவல் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு வச்சுருந்துருக்காங்க. அப்போ இந்த வருஷம் அந்த பேச்சு வரப்போ டெம்பிள் கமிட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, இதாக சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஆஃப்கோர்ஸ் அது வந்து இன்னும் ஸ்டேட் அப்ரூவல் கொடுக்கல, நாங்கள் எப்படி செய்யறது அப்படின்னு கேட்க போனது தான். ஏன் அப்ரூவல் கொடுக்கல நீங்கள் கேட்க போட்டோன்னே இவர் ஒரு மாதிரியா டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு நீ அது என்னன்னா அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் தான் சொல்கிறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் யார் கீழே? மந்திரி பசார் கீழே இருக்கும். யார் லேண்ட் பார்த்துக்கிறது? அவர் தான் பார்த்துக்கிறாரு. இந்த மீட்டிங் வந்து எங்கே போயிருக்கோம்னா அவர்கிட்ட தான் போயிருக்கோம். அங்கே தான் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இவருக்கு சம்மந்தமே இல்லை. இவருக்கு சம்மந்தமே இல்லை. என்னன்னா ஐயோ இந்தியன் நம்மளை தானே சொல்லுவாங்கன்ட்டு இவர் உடனே ஏன் பாருங்க. ஆக்சுவலி வந்து மந்திரி பசார் ரிஜெக்ட் பண்ணது உண்மை. நான் கேள்விப்பட்டேன். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மந்திரி பசார் வந்து இவர் வந்தது பிறகு அங்கே இவங்க கூப்பிடுறது முந்திலாம் வந்து முந்தி அஸ்மீன் இருக்கப்போ கூட அஸ்மீன் கூட ஒரு வாட்டி கூப்பிட்டு மரியாதை பண்ணியிருக்காங்க. இந்த மந்திரி பசாருக்கு வந்து அந்த மாதிரி மாலை மரியாதைலாம் கொடுக்கலையா. அவங்க என்னமோ ப்ரோக்ராம் செஞ்சது கூட அது வந்து யாரும் ஒரு ஆள் கமெண்ட்ல போட்டிருந்தான், எல்லா தி ஷுட் ரெஸ்பெக்ட் த மந்திரி பசார் வாட் they don't respect the மந்திரி பசார் அப்படின்னு. அப்பதான் எனக்கு தெரிஞ்சிச்சு இது கதை என்னன்னா மந்திரி பசாருக்கு அது ஒரு கடுகடுன்னு ஒரு இருந்திருக்கு. இல்லைன்னா வந்து இது வந்து ஆர்எஸ்கே இல்லை ரிஜெக்ட் பண்ணுன்னு பண்ண மாட்டாங்க. ஒன்னே அது மந்திரி பசார் அந்த இதில் செஞ்சு சதீஷ், அது நீ போகட்டியும், நீ ஆழமா போகட்டியும், நான் என்ன கேட்கறேன்னா ROS ஒண்டி தான் பம்பரிமலைக்கான வந்து அதுதான் பெரிய கேள்வியா இருக்கு. அதுக்கெல்லாம் வரேன் டேவிட். என்னன்னு கேட்டீங்கன்னா அது மந்திரி பசார். இன்னொன்னு இந்த லேண்ட் ஆஃபீஸ்ல இருக்கானுங்களா லிட்டில் லிபாலியன்ஸ், இவனுங்க வந்து இந்த வேலையை செஞ்சிருக்கலாம். என்ன கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒன்னே விளங்காம செஞ்சிருப்பானுங்க. இது பிரசாத்வான் போட்டிருக்கு, இது என்ன இவங்க சொந்த பேர்ல இருக்காங்கன்னு அவங்க போட்டிருக்கலாம். பட் அவங்களுக்கு விளங்காது பாருங்க. விளங்காத இடத்துல ஒன்னே எக்ஸ்கோ வந்து இவங்க அவனுக்கு வந்து ரிசல்ட் இங்க கொடுத்துருந்தாங்கன்னா இப்பதான் தெரியுது ரிசல்ட் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு இவர் தான் சொல்றாரு. அந்த ரிசல்ட் கூட வந்து இவங்க அப்ளிகேஷன் போட்டவங்களுக்கு இவங்களுக்கு ஒன்றும் தெரியல, அதனால தான் தெரிலன்னு இருக்காங்க. ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்க தெரிலன்னு தான் சொன்னாங்க. ஸோ அந்த ரிசல்ட் இருந்துருச்சுன்னா இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒன்னே போயிட்டு மந்திரி பசாரியோ இல்லை யாரையோ பார்த்து பாருங்க இந்த மாதிரின்னு சொல்லி கேட்டிருக்கலாம். இல்லை பாப்பா ரைடு இவருக்கு வந்து நம்ம கிட்ட தான் வரும் இது அப்படின்னோடனே இந்த கோயில் வந்து ROS இவர் தான் ரிஜெக்ஷன் லெட்டர் சொல்றாரு. இதனால தான் ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு இவர் தான் ரிஜெக்ஷன் ரீசன் சொல்றாரு. அதில் தான் வருது இது என்ன தனிப்பட்ட நபரில் போடுறாங்க அப்படின்ட்டு. ஒரு எக்ஸ்கோடிவி நீங்க நானும் கவுன்சிலர், நான் ஒரு டேர்ம் அடுனா இருந்திருக்கேன். நம்ம கிட்ட இப்போ ஐயா கோயிலை பத்தி இது நம்ம ஜாம்பர் முனீஸ்வரர் டெம்பிளை பத்தி சொன்னா உடனடியா நம்ம சொல்லுவோம் இல்ல அது சேர்மேன் தான் போட முடியும், ஏன்னா அது ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டி, பப்ளிக் ட்ரஸ்ட், அது ஒன்றும் பண்ண முடியாது, சேர்மேன் பேர்ல தான் போடணும். அவங்க வந்து பவர் ஆஃப் அட்டார்னி வச்சிருப்பாங்க. ஸோ பவர் ஆஃப் அட்டார்னி கொடுத்து சேர்மேன் வந்து இங்க கோயில் ட்ரஸ்டி சார்பா போடுறாருன்னா போடுவாங்க. நமக்கே தெரியும் ஒரு எக்ஸ்கோ இல்ல ROSல தான் இருக்கணும் நீ சொல்றேன்னு வச்சுக்கோமே, நாட்டோட சட்டத்தை நீ மதிக்கலன்னு அர்த்தம். ஏன்னா ட்ரஸ்ட் எல்லா ட்ரஸ்டியும் வந்து புசுரோஜய அமனாக்கில இருக்கு. இப்ப நம்ம ட்ரஸ்டிலாம் புசுரோஜய அமனாக்கில தானே இருக்கும். ஸோ ட்ரஸ்டின்னு இருந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்கா புசுரோஜய அமனாக்கில இருக்கும். அது ஒரு தனி பாடி. பாக்கிய நாளை வாழ் உண்டாங்க கீழே பிரைம் மினிஸ்டர் டிபார்ட்மெண்ட் கீழே இருக்கு. அவங்களும் வருஷம் கணக்கு காட்டணும், இதெல்லாம் செய்யணும். யாரும் ஏமாத்திட்டு ஓட முடியாது. நான் அதை எடுத்துக்க மாட்டேன்னு ஒரு கீழே இருக்கிற லேண்ட் ஆஃபீஸ் சொன்னான்னு வச்சுக்கோமே, பை ரைட் இஸ் ராங், இலிகல். இது மேலே போயிட்டு அவங்க ஃபெடரல் இது ஹைகோர்ட்டில் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ போட்டாங்கன்னா இது பண்ணுவானுங்க, இது பண்ணுவாங்க. எப்படி வந்து நீ இந்த மாதிரி சொல்ல முடியும்னு ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து அந்த எக்ஸ்கோக்கு தெரியல, தெரியாம வாய விட்டுட்டுது. என்ன ஃபேமிலி இது ஏன் ROSல பண்ண மாட்டாங்க, ஏன் தனி பேர்ல அப்ளை பண்றாங்க, என்னமோ ஸ்ரீ நடராஜா போட்டுக்கிட்டு அந்த நிலத்தை எல்லாம் அவர் சொந்தமா எடுத்துக்கிற மாதிரி. அது அப்ப அப்படியாச்சும் பரவாயில்ல, என்ன குற்றச்சாட்டு சொல்லு. அந்த பீஸ் ஆஃப் லேண்ட் உண்டி என்னமோ ஸ்ரீ நடராஜாவுக்கு போற மாதிரி அதுல வந்து அவர் வந்து மாசம் மாசம் ஆளு ஏற காசு கலெக்ட் பண்ணி அந்த காசை சேர்த்துக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு படம் காமிச்சு ஒரு என்ன ஒரு பயங்கரமான அவதூறு படுத்துறது. அவதூறோட அந்த அது அவங்க மூசி என்ன சொல்ற அசிங்கப்படுத்த அவங்க அவமானப்படுத்துறது தான். அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்துறாங்க. ஸோ நான் அதை அவமானப்படுத்தி என்னன்னு சொன்னீங்களா, அந்த ஒரு அவங்க மேல ஒரு அவமானம், இவரு வேலை செய்யலன்னு தெரிஞ்சிருச்சு பாருங்க. ஒரு வருஷம் ஆச்சு, இதனால தான் வரலன்னு எப்படி இருந்தாலும் எக்கோ கூட தான் வரும். சக்குன்னு போயிட்டு அவங்களை அட்டாக் பண்ணிடுறது. நம்ம அரசியல்லையும் சரி இதுலையும் சொல்லுவாங்க த பெஸ்ட் டிஃபென்ஸ் இஸ் ஒஃபென்ஸ். டிஃபென்ஸ் நம்ம வந்து டிஃபென்சிவாக இருக்க தேவையில்ல, ஒஃபென்ஸ் பண்ணிட்டோமா நம்ம அவன் அடிக்கிறதுக்குன்னு நம்ம அவனை அடிச்சிடணும். அந்த வேலையை இவர் செஞ்சுட்டாரு டேவிட். இதில் ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டியை வந்து நீங்கள் எப்படி விளங்காதவங்க, நிறைய பேர் விளங்காதவங்க தான் வெளியே இருக்காங்க, பொதுமக்களுக்கே விளங்காது. இது என்ன தனிப்பட்ட பேரா? ரொம்ப சிம்பிள். 1930 வந்து ட்ரஸ்டி கோர்ட் ஆர்டர் மூலியமா அந்த ட்ரஸ்டி எடுப்பாங்க டேவிட். ஒரு ட்ரஸ்டி எப்படின்னா இப்போ நம்ம 4-5 பேர் ஒரு லாயர் ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டி ரெடி பண்ணிட்டு கோர்ட்டில் போயிட்டு கொடுத்தோமா, கோர்ட் வந்து என்டோஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஹைகோர்ட் வந்து என்டோஸ் பண்ணோம் இந்த ட்ரஸ்டி வந்து இது பப்ளிக் ட்ரஸ்டின்ட்டு. அந்த மாதிரி வந்து கோலாலம்பூர் பெரிய கோயில், மாரியம்மன் கோயில், கோட்டுமலை பிள்ளையார் கோயில், பத்துகேஃப் 3 வந்து இந்த ஒரு கோர்ட் ஆர்டர் கீழே வந்து ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக ஒன்று வந்துருச்சு. பினாங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து
கெக்லாக்ஸி சைனீஸ் டெம்பிள் வந்து அந்த மாதிரி ட்ரஸ்டி கீழே தான் ஓடுது. அப்புறம் நம்ம பிணையங்களில் இருக்கிற மற்ற கோயிலுங்களில் வந்து நம்ம ஜாலாம்பூர் முனீஸ்வரர் கோயில் ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டி. இல்லை சதீஷ், நீ பார்த்தனா சதீஷ், நீ சொல்லும் போது இப்போ ட்ரஸ்ட்டில் இருக்கும், இப்போ சத்வான் நானூட்டில் இருக்கும், இப்போ சத்வானில் இருக்கும், பாட்டில் இருக்கு, சர்ச்சஸ் கூட சர்ச் கவுன்சில்ஸ், அது ஒரு கவுன்சில், அதுக்கு ஒரு ஆக்ட் இருக்கு. சர்ச் கவுன்சிலுக்கு ஒரு ஆக்ட், அது ஒரு ஆக்ட் இருக்கு, பார்லிமெண்ட் ஆக்ட் இருக்கு, அத்தா பார்லிமெண்ட் அத்தா அது கீழே வச்சிருக்காங்க. அது ஒரு வாட்டி மலேசியன் சர்ச் கவுன்சில் ஆக்ட் நான் பார்த்திருக்கேன். ஒரு ஆக்ட் இருக்கு, அது பார்லிமெண்ட்ல இருக்கு. அந்த ஆக்ட் மலேசியன் கிறிஸ்டியன் கவுன்சில் ஆக்ட் நான் பார்த்திருக்கேன். பரவாயில்ல, இது பாப்பா கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோமா, கிறிஸ்தவன் கையை வைக்க கட்டு. அதே போலதான் வந்து இதுவும் குட்வாராவும், குட்வாராக்குன்னு தனியாக ஒரு ஆக்ட் இருக்குது, அவங்க எல்லாம் அதில் வச்சுட்டாங்க. ஸோ இந்துஸ்க்கு வந்து அது கிடையாது. ஐ மீன் ஆஃப்கோர்ஸ் பினாங்கில் ஒன்று என்டாமெண்ட்ஸ் போட்டுருந்துச்சு, மலாக்கால இருந்துச்சு. ஸோ இது வந்து புரிஞ்சுக்கிட்டு இருந்தா இவர் அதை சொல்லியிருக்க தேவையில்ல. என்ன கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, இவர் வந்து நடுவில் கோவிந்த் சிங் வந்து தெரிஞ்சிருச்சு சரியான அடின்ட்டு டிஏபிக்கு போட்டு பிச்சுட்டாங்க. டேவிட் என்ன தனிப்பட்ட நோக்கம் அதுதான் தான் இருக்கும். ரெண்டாவது நோக்கம் பத்துகேஃபை இவங்க கையிலேருந்து எடுக்கணும்னு பிளானை போட்டாங்க டேவிட். ஏன்னா இது வந்து நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க கொஞ்சம் கொஞ்சமாக போடலான்ட்டு. நான் வந்து இது வந்து ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு நான் எதிராக பேசுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நான் எதிரிலாம் கிடையாது. நான் வந்து தெலுங்குவங்க எல்லாம் சேர்ந்து எடுத்துக்க போறாங்கன்னா நான் சொல்ல கிடையாது. ஆனா ஒரு குரூப் வந்து இதே வேலையா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ரவாங்கில் உள்ள பல கோயில்கள் வந்து இப்படிதான் வந்து தமிழர்கள் கையிலேருந்து தெலுங்கர்கள் கைக்கு போச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு குறிப்பிட்ட குரூப்பு, அவங்க வந்து ஒரு ஃபெனட்டிக்கா இருக்கிற ஒரு குரூப் வந்து இந்த கோயில்களை வந்து எடுக்கிற கைக்கு எடுக்கிற வேலையை வந்து செய்யறாங்க அப்படின்னு எனக்கு வந்து தகவல் வந்துச்சு. நான் தெலுங்கர்கள்னு பொதுவாக சொல்லல, ஒரு குறிப்பிட்ட குரூப்னு சொல்றேன் பாருங்களேன். ஸோ அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா டேவிட், நீ வந்து அதுல வந்து ஒரு கேள்வி கேட்கறாங்க. அவங்க தான் கோர்ட் ஆர்டர் இருக்கிற கோயிலாச்சே, நீங்க அந்த வார்த்தை பாருங்க, கோர்ட் ஆர்டர் தூக்கி குப்பை தொட்டியில போட சொல்லு. என்ன வார்த்தை, உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். கோர்ட் ஆர்டர் தூக்கி குப்பத்தொட்டில போட சொல்லிட்டு நான் ஒண்ணு சொல்றேன் டேவிட். 2007 இதே முருகன் கோயில்ல வந்து பத்துகேஃப்ல இன்ட்ராஃப் முத நாள் வந்து மக்கள் கூடுனாங்க. அந்த மக்களை வந்து கோயிலில் அடைச்சி வச்சுட்டு அந்த முருகன் கண்ணு முன்னால பார்க்குறப்ப தான் வந்து கண்ணி இது என்ன சொல்லுவாங்க, தேவகேசம் இதையும் வச்சு அடிச்சது. அந்த முருகனுடைய கோபத்துக்கு ஆளானவன் என்ன நினைச்சுன்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் வந்து ஸ்லாங்கோரில் வந்து பரிசா நேஷனல் வந்து ஆட்சி அமைக்க முடியல. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, தனிப்பட்ட முறையில் முருகன் கிட்ட நீங்கள் விளையாடிட்டீங்க. அண்ணன் தம்பி 2 பேரும் என்ன நினைக்கிறீங்க, நம்ம வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வர தேவஸ்தானம் மூல போயிட்டு கும்பிட்டுட்டோமா கிடைச்சிடும் நினைக்கிறீங்க. எங்க முருகன் வந்து போர்க்கடவுள், எங்களுக்கு தெரியும் போர்க்கடவுளுக்கு கோவம் தான் என்ன ஆகும்ட்டு. வர மாநில தேர்தலில் நீங்க பாருங்க என்ன ஆகுறீங்கன்ட்டு. ஸ்லாங்கூர்ல நீங்க எப்படி ஆட்சிக்கு இருக்கிறீங்கன்னு பார்ப்போம். இவ்வளவுதான் டேவிட் நான் சொல்ல போறேன். அதுல பத்துகேஃப்ல எங்கேயோ கொண்டு போயிட்டு பாரு நீ. இப்போ மீண்டும் வந்து அந்த பத்துகேஃப் இதுக்கே வரும் சதீஷ். பார்க்க போனா வந்து சிம்பிளாக அதை முடிக்கிறது. இந்நேரம் கட்டி பாதை வேலை கூட நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது நினைக்கிறேன் பத்துகேஃப் இருக்கிற ஸ்பீட்ல செஞ்சிருப்பாங்க. ஏன்னா அவரு தன்சரி நடராஜா கொஞ்சம் கொஞ்சம் வயசாயிருச்சு. வயசாயிட்டாருன்னு சொல்லல, கொஞ்சம் வயசாயிடுச்சு தான் சொல்ல முடியும். ஏன்னா மாதர் கம்பேர் பண்ண ரொம்ப சொல்லுறேன். ஸோ இந்தாண்ட பார்த்தோன்னா சன் நினைக்கிறேன் சிவகுமார் அது யங் எனர்ஜெட்டிக்கு. ஸோ வேலை நடக்குது. பட் இப்போ என்னன்னு பார்த்தோன்னா அது கீழே வந்து த்ராஸ்ட் இருக்குது. அது அந்த த்ராஸ்ட்ல பார்த்தோன்னா என்ன சொல்றாங்கன்னா, அந்த த்ராஸ்ட்ல சில ஒரு ஆடியோலாம் கேட்டேன். இந்த மாதிரி அந்த ப்ரோபகண்டா டீம் தான் இருப்பாருங்களே, அந்த டிஏபியில் இருக்காரு, அவருக்கு ப்ரோபகண்டா அங்கங்க பேசி ஆடியோ மாற்றி அனுப்புறது. அதுல என்ன சொல்றாங்க பார்த்தோன்னா, இன்னொன்னு அது எல்லாம் அண்ணந்தமே அவன் குடும்பமே இருக்கு அந்த அதுல வந்து அது மூஞ்ச காமிச்சு தைரியமாக சொல்லணும். எப்படின்னா, இந்த த்ரஸ்ட்ல இருக்கிற அந்த 5-6 பேர் வந்து எல்லாம் வந்து அவங்க குடும்பம் மாமா மச்சான் அந்த மாதிரி தைரியமா வெளியே வந்து சொல்லி பாருங்க. ஏன்னா தெரியும், ஏன்னா அப்புறம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒரு பயங்கரமான ஒரு லாயரு, கான்ஸ்டிடியூஷனல் லாயர், முக்கியமான லாயரு. அவரோட அப்பா வந்து one of the trust member, one of the trustee. அப்புறம் அவருக்கும் தன்சி நடராஜாக்கும் எந்த ஒரு விதமான சம்பந்தம்லாம் கிடையாது. அது மாதிரி டேவிட் 1-2 இன்ஃபேக்ட் வந்து டாக்டர் சிவகுமாரே வந்து அந்த போர்ட்ல ட்ரஸ்டில இல்ல, அவர் வந்து கோயில் அவங்க ஒரு நிர்வாகத்துக்கு கீழே ஒரு இதை செயல்படுத்தி அவங்க கிட்ட கொடுத்துருக்காங்க, நீங்க இந்த வேலை எல்லாம் செய்யுங்கன்ட்டு அவங்க அப்பா கொடுத்துருக்காருல. ஆஃப்கோர்ஸ் அது நீங்க சொல்ற அதை வந்து நீ கேட்கறதுக்கு தகுதி கிடையாதுன்னு தான் நம்ம சொல்றோம். இல்ல ஓகே சதீஷ், பட் ஃபேரா போவோமா சதீஷ், அவங்க சைட்டும் பார்ப்போமே, ஃபேரா போவோமே. இப்போ வந்து டேக் ஓவர் பண்ற அளவுக்கு நீ போகணும் தலை. ஏன்னா சிறப்பா நடந்துட்டு இருக்கு அந்த கோயில் வந்து அந்த விஷயத்துல ஒண்ணுமே சொல்ல முடியாது, செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நிர்வாகம் இல்லைன்னா உலக அளவுல பத்துகேஃப் இந்த அளவுக்கு ஃபேமஸா இருக்கு. அது நம்ம ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். இல்ல இப்ப என்ன, இப்ப மக்களுக்கு அவங்க என்ன, அவங்களுக்கு கடமை இருக்கு சதீஷ். இப்போ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. எப்படின்னா இது புதுசு இல்லை அவங்களுக்கு. நான் நினைக்கிறேன் நம்மளும் ஒரு காலகட்டத்தில் வந்து நம்மளும் வந்து இந்த மாதிரி பதிவு வச்சிருக்கோம்.
ஏன் அந்த கோயில் வந்து இப்படி இருக்குன்ட்டு. பட் இருந்தாலும் சதீஷ் இப்போ வந்து இப்போ இருக்கிற அந்த டிரான்ஸ்பரண்டான வேர்ல்டில் இப்போ எல்லாம் ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கு பாரு. ஒரு காலத்தில் வந்து இல்லை, நம்ம எஸ்எம்எஸ்ல நம்ம எஸ்எம்எஸ்ல ஆரம்பிச்ச பாலிட்டிக்கை இன்னைக்கு வந்து வாட்ஸ்அப் மீறி இப்போ ChatGPT எங்கேயோ போயிடுச்சு. ஃபிங்கர் டிப்ஸில் நம்ம இன்ஃபர்மேஷன் அடிச்சோம். நான் என்ன சொல்றேன்னா, ஒய் நாட் வந்து பத்துகேஃப் மேனேஜ்மெண்ட் ட்ரஸ்ட் எல்லாம் வந்துட்டு இந்த பாரு நாங்கள் தான் ட்ரஸ்ட்டு, இவர் தான் ட்ரஸ்ட்டு. அஃப்கோர்ஸ் அது காமிக்கணும் அவசியம் இல்லை. பட் நான் யாருக்கு காமிக்கணும்னு சொல்றேன்னா, தெரிஞ்சவங்க எங்களுக்குலாம் தெரியும் ட்ரஸ்ட் வந்து நல்லா நடந்துகிட்டு இருக்குன்ட்டு. சாதாரண மக்கள் வந்து அவங்களுக்கு அது அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்காது. கோயிலில் நல்லா நடந்தா போதும், முருகனை நல்லா வச்சிருந்தீங்கன்னா போதும் நினைப்பாங்க. பட் இந்த பாலிட்டிஷியன் இருக்கானுங்களே, இந்த டிஏபி, இந்த பிஹெச், இப்போ இவங்க கூட ஜாடரா இருக்கிறவங்க, இவங்களுக்கு நிறைய அவங்களுக்கு தெரிய வைக்கிற ஒரு கடமை இருக்குன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு புக்கு ஏலி வந்து என்ன செய்யலாம், ஒரு ஆன்லைன்ல வந்து ஏன் டிரான்ஸ்பரண்டா இருக்கலாம். இல்ல எனக்கு என்ன நான் சொல்றேன்னா, வெப் பேஜ் இருக்கு. எவ்ரி இயர் தைப்பூசம் முடிஞ்சோன்னே இப்போ ப்ராஃப் இருக்கும் போது லைஃப் காமிச்சாங்க, அவங்களும் செய்யறாங்க. அப்புறம் இந்த ஃபன் எங்க போகுது, எவ்வளவு செலவு பண்றாங்க. அப்கோர்ஸ்லாம் சிவகுமார் வந்து ஃப்ரீயா வேலை செய்யணும் அவசியம் இல்லை பாரு. ரைட்டா இல்லையா? எதுவுமே ஃப்ரீயா யாரும் வேலை செய்யறாது. ஏன்னா அவங்களோட எஃபர்ட் அங்கே போடுறாங்க பாரு. ஸோ அப்படி ஒரு சம்பளம் இருந்துச்சுன்னா அதை காமிக்கலாம். இல்லைன்னா நான் வந்து முருகனுக்காக நான் சேவை செய்யறேன்னா அதையும் நீங்க சொல்லலாம். பட் இந்த மாதிரி ஒரு இதை காமிச்சாங்க வச்சுக்க, நாட் நெசசரி வந்து அவங்களோட கணக்கு வழக்கு வந்து காமிக்கணும் அவசியம் இல்லை. பட் இந்த தைப்பூசில் வர்ற ஒரு அம்மாவை வந்து தெரியுதுன்னா மக்களுக்கு கொஞ்சம் ஒரு டிரான்ஸ்பரண்டா சொல்றேன். அது வந்து நான் நினைக்கிறேன் அதுதான் வந்து ஒரு பெரிய அடி வந்து எங்களுக்கு எல்லாத்துக்கும் இப்ப பேசுறவங்களுக்கு அதை செஞ்சுட்டாங்களா சிறப்பா இருக்கும். ஓகே டேவிட், அதுல 2 விஷயமா நம்ம பார்க்கணும் டேவிட். இது வந்து அது குறைக்காத நாயம் பேசாத வாயம் வந்து சும்மாவே இருக்காதுன்னு சொல்லுவாங்களா, அது இல்லைன்னு சொல்லுவார் அந்த ஒரு படத்தில் சொன்னது தான். அந்த மாதிரி தான் இவங்க டேவிட் இந்த கணக்கு காட்டுறது வந்து வருஷம் வந்து அவங்க கணக்கு வந்து யார்கிட்ட காட்டுறாங்கன்னா, இந்த புஸ்ரோஜயா இவங்கள்ட்ட புஸ்ரோஜாயா பொம்மகாங்க அம்மானா கிட்ட வந்து அவங்க காட்டி ஆகணும். அது சட்டம் இருக்குது பாருங்களேன். வருஷம் அவங்க அங்கே அனுப்பிடணும், அவங்க வந்து இது பண்ணுவாங்க. அதனால தான் இந்த ட்ரஸ்டிலேருந்து வந்து எதனாச்சும் ஒன்று செய்யறதுனா அவங்க ஒருத்தவங்க மேலே ட்ரஸ்டியாக கேஸ் போடுறதா இருந்தாலும் சரி, கோர்ட்டுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, வந்து அட்டர்னி ஜெனரல்கிட்டேருந்து அவங்க வந்து இதை எடுத்தாகணும், என்ன சொல்லுவாங்க, பெர்மிஷன் எடுத்தாகணும். ஸோ நீங்கள் சொல்கிற ஐடியா வந்து டேவிட் மேபி அவங்க பப்ளிஷ் பண்ணலாம், அதில் நமக்கு இல்லை. பட் அப்படியே பப்ளிஷ் பண்ணாலும் இவங்க வாய் சும்மா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் 1.25 மில்லியன் ஒரு 6 நாள் உள்ள காசு ப்ராஃபுக்கு வந்த இந்த காசு பப்ளிஷ் பண்ணி இது வரைக்கும் பின் பண்ணி தானே வச்சுருக்கோம் ஃபேஸ்புக்கில். எவனாச்சும் ஒரு விளங்காதவன் வந்து கேட்பானா இல்லையா, என்னாச்சு காசு கணக்கு எங்கே, அந்த காசு உண்மையிலே நீங்கள் லாயர்கிட்ட கட்டுனீங்களா? டே அந்த ரிப்போர்ட்டை பார்த்தா ரிப்போர்ட்டில் லாயர் காசு வாங்கின காசு இது வரைக்கும் சைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. என்ன கேட்டிங்கன்னா வந்து மேபி அது ஒரு ரீசனாக இருக்கலாம். பட் அதை வாயை அடைக்க முடியாது இவனுங்க, வாயை அதை வச்சு தான் பேசுவானுங்க. பட் என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் சொன்ன ஐடியா வந்து எடுத்துக்கலாம், தேவஸ்தானம் எடுத்துக்கிட்டு அது வந்து ஏன்னா தைப்பூசக்கான காமிச்சிடுறாங்க. அந்த மாதிரி வந்து இப்போ நீங்கள் அனௌன்ஸ் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா வந்து வருஷம் வந்து அனௌன்ஸ் ஸ்பாட்டுக்கு ஒரு கதை கேட்டிங்களா, கேள்விப்பட்டீங்களா? அப்புறம் அது வரேன் அடுத்ததுக்கு வர்றதுக்கு வரீங்களா? ஓகே, அது அந்த மாதிரி வந்து ஒரு பப்ளிஷ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா என்டோமெண்ட் போட்டு பார்லிமெண்ட்டை காமிக்கிறாங்க. அந்த பார்லிமெண்ட்ல அவங்க டேபிள் பண்ண வைக்கிறதுக்கு அதை வந்து பார்லிமெண்ட் வந்து வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ பீப்புள் வில் ஸ்டில் ஹேவ் அக்சஸ் டு தட். ஸோ தேவஸ்தானத்துக்கு வந்து அந்த மாதிரி இல்லாதது ஒன்று இருக்கலாம். மேபி வர காலத்தில் வந்து அவங்க புதுமையாக இப்போ தான் வந்து புதுசாக கொண்டு வராங்களே, இதை கொண்டு வரதுக்கு பெரிய பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். இன் ஃபியூச்சர் மேபி அவங்க செஞ்சால் செய்யலாம். பட் ஆனால் அப்படி அவங்க செய்யாமல் இருக்காங்கன்னா அதுக்கு என்ன காரணம் இருந்துச்சுன்னா அதையும் அவங்க விளக்கிட்டாங்கன்னா இட் வில் பி வெரி குட் டிவி. இல்லை அதான் அந்த ஒரு இது தானே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இமேஜ் வந்து ப்ராப்ளமாக இருக்குது நான் நினைக்கிறேன். அடுத்தது வந்து அஃப்கோர்ஸ்லாம் தன்ஸ்ரீ நடராஜா வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போறாருன்னா அவர் வயசு ஃபேக்டர் இல்லை போதும் கொடுக்கணும்னா கண்டிப்பாக நான் நினைக்கிறேன் அடுத்த தெக்கோ வந்து ரெடியாக இருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த சிவகுமார் ஐ திங்க் யங்கான காய். இப்போ கேட்குறது வந்து எல்லாம் அந்த டிரான்ஸ்பரண்ட் தான் கேட்குறாங்க. ஏன்னா இது நான் ஏன் காமிக்கணும் அந்த அது சொல்கிறது வந்து நான் நினைக்கிறேன் இட்ஸ் நாட் பார்க்க அவ்வளோ நல்லா இல்லை. ஏன்னா அட் டைம் பார்த்தோன்னா மக்கள் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு காசு கொடுக்கல, மக்கள் வந்து முருகருக்கு காசு கொடுத்துருக்காங்க. பட் அந்த காசு வந்து நீங்கள் அதை தான் பயன்படுத்துறாங்க அந்த என்டையர் கோயிலே வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு. ஆனால் நல்லா வச்சுருக்காங்க. அது சும்மா பக்கிங் அது பக்கிங் காசு வாங்குறாங்க. ஏன் பக்கிங் காசு வாங்குறான்றாங்க? கேரளா ஹாஸ்பிட்டலில் போய் பார்க் பண்ணாலும் காசு 3 வாங்கினா அவர் இந்த கோலம் போல
அந்தாண்ட போயிட்டு கேடிஎம்ல பார்க் பண்ணாலும் காசு கவர்மெண்ட் வாங்கிட்டு இருக்காங்க, அதை போயிட்டு கேட்கறதுக்கு வக்கு இல்ல. இந்த கோயில்ல வாங்கி தான் இவங்க பெரிய காசை எடுத்துட்டு போயிட்டு அங்க எதா இருந்தாலும் பெரிய ஒருத்தர் இருக்கிறதுக்கு மேல அவர் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. இவங்க வந்து இந்த குடும்பம் சரி, இந்த குடும்பமேன்றீங்க வச்சுங்களேன், இந்த குடும்பம் என்னத்தையும் செஞ்சா அவங்களுக்கு சொல்ல வேண்டிய இடம் வந்து வேற இல்ல. அது வந்து சிவ சொத்து கொலநாசம் சொல்லுவாங்க. அப்படியே உண்மையா இது பண்றீங்களா இருந்தாங்கன்னா அப்படிலாம் முருகன் விட்டு வச்சிருக்க மாட்டேன். என்னோட தனிப்பட்ட அனுபவத்தில் சொல்றேன் டிவிட். ஏன்னா பார்த்துருக்கேன் என் கண்ணால். நான் வந்து இது பண்ணல. ஒரு முருகன் கோயிலை வந்து நான் இதை பேர்லாம் சொல்ல, ஒரு இடத்துல நடந்த விஷயம், எந்த இடத்துல கூட நான் சொல்ல. இந்த மாதிரி தான் முருகன் கோயில் மேலே போயிட்டு வந்து கேஸை போட்டுக்கிட்டு அந்த கோயிலை வந்து இது பண்ணுறதுக்கு எப்படின்ட்டு நம்ப மாட்டீங்க. ஒரு இடத்துல மின்னல் அடிச்சு திரும்ப டிவிட். அந்த இடத்துல அந்த ஆள் செத்து போனான். உங்களுக்கு யாருன்னு சொல்கிறேன்னு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த முருகன் அந்த பண்ண வேலை தான். ஸோ நான் வந்து பயங்கரமான தெய்வ நம்பிக்கை உள்ளவன்லாம் சொல்லலை. ஆனால் அந்த இயற்கை, அந்த கடவுள்னு ஒன்று இருக்குன்னா அது வந்து காட்டிடும். ஸோ அதனால் வந்து இப்படி சொல்லிட்டு வந்து இது பண்ணக்கூடாது. அது என்ன சொல்லுவாங்க, முருகன் திருடுறாங்க, அது பண்ணுறாங்கலாம் சொல்லக்கூடாது. அதுதான் நான் சொல்கிறேன் டிவி. அப்படியே பார்த்தா முருகனை மீறி எதுவும் நடக்காது அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. சரி சதீஷ், நம்ம இப்போ இந்த முருகர் கோயில்கிட்ட அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணி ஸ்ரீ பத்ரகாளி அம்மன், ஏன்னா இந்த இஷ்யூலாம் நினைப்பீங்க நாங்கள் பேசியிருக்கோன்ட்டு, பட் இப்போ இந்த வருஷத்தில் உள்ள ஃப்ரெஷ்ஷான இஷ்யூ பற்றி சொல்கிறேன். திடீர்னு வந்து ஜக்கல் வந்து நோட்டீஸ் கொடுக்குறாங்க, ஒரு வாரத்தில் வெளியாக ஆகணும், 1 மில்லியன் கொடுக்குறேன்ட்டு. பட் அந்த கோயிலுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணணும். நார்மலாக என்ன சொல்லுவாங்கன்னா, காசை வாங்கிட்டானுங்க, கோயிலுக்கார காசு அடிச்சிட்டானு. பட் அவங்களுக்கு கொஞ்சம் என்ன ரெஸ்பெக்ட் பண்ணணும்னா, ஐயோ காசை பார்த்தோன்னா வாயை பழக்காம அந்த மாதிரி ஆள் இல்லை அவங்க. ஸோ என்ன சொல்லிட்டாங்க, உன் காசு வேணாம், உன் காசு நீ வச்சுக்கோ, எங்களுக்கு வந்து அந்த கோயில் வந்து எங்களுக்கு டைம் வேணும்ன்ட்டு. அப்போ நிறையா மழையான இது காமெண்ட்ஸ் போய்கிட்டு இருக்காது. மலைக்கார விட்டுதெல்லாம் அவங்க வாரமாக இப்போ திப்பிலாம் நம்ம இடத்துலே உங்களுக்கு தான் நிலத்தை கொடுத்துறாங்களா, ஏன் நீங்கள் நாங்கள் போகாமல் இருக்கீங்க, ஜக்கல் தான் 1 மில்லியன் கொடுக்குது. பட் என்ன நடந்திருக்குன்னா பார்த்தியா சதீஷ், இந்த அப்ரூவல் இந்த எல்லாம் வந்து இப்போ தான் வந்திருக்கு. ஆனால் எடுத்து முடிச்சுட்டு அன்னைக்கு காமிக்கிறோம், இப்போ தான் அப்ரூவ் பண்ணோம், பில்டிங் பிளான் அப்ரூவ் பண்ணியிருக்கோம், லேண்ட் கன்வர்ஷன் செஞ்சிட்டோம். ஏன்னா அந்த லேண்ட் இப்போ இருக்கிற லேண்ட் இப்போ முன்ன அந்த பிரச்சனை இருந்துச்சு. ஒரே ஒரு வாட்டி சத்துக்களி அதை செஞ்சுமா இப்போ ஃபார் அந்த கோயிலை வந்து பிரச்சனை இல்லாமல் அங்கே இருக்கணும் ஃபார் எவர். நாளைக்கு வந்து எடுத்துக்கூடாது பாரு. இந்த மாதிரி அவசரத்தில் செஞ்சது தான் நிறைய இடத்துல வந்து இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இந்த இடத்துல பதிவு பண்ணி ஆகணும் சதீஷ். இதை ஏன் இது என்ன சொல்லுவேன்னா, நார்மலி வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னே போனீங்கன்னா, ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னே போனீங்கன்னா, யார் அரசாங்கத்தினா இந்த 3 இடத்தில் என் மூச்சு இருக்கும் எம்ஜிஆர் பாடுவார். 3 இடத்துலையும் என் கட்சி இருக்கும், என் கட்சி இருந்தால் அந்த இடத்துல எல்லாத்துலையும் ப்ராப்ளம் இருக்கும்னு சொல்கிற ஒரு கட்சி தான் இந்த ஆட்சியில் இருந்துச்சாங்க. என்ன அவங்க செய்வாங்கன்னு பார்த்தோன்னா, நான் நிறைய இடத்துல பார்த்துட்டேன், நிறைய இடத்துக்கு நான் போயிட்டேன். கோயில் பிரச்சனை, இன்னைக்கு இந்த கோயில் பிரச்சனை வர்ற காரணம் என்னன்னு பார்த்தோன்னா, லோக்கல் பாலிட்டிஷியன். அந்த டைம்ல லோக்கல் பாலிட்டிஷியன் ஏன் அதை சொல்றேன் சதீஷ், இது ரொம்ப ஆழமா சொல்லி ஆகணும். நான் வந்து நிறைய கோயில் பிரச்சனை நம்ம போயிருக்கேன். ரீசன்லியா நான் போன ஒரு இடம் சதீஷ், அங்க போயிட்டு பார்த்தாலும் அதே கதை தான். என்னன்னு பார்த்தோன்னா, கோயில் வந்து அழகா கட்டி வச்சிருக்காங்க. சீன கோயிலுக்கு வந்து கொஞ்சோட இடம் எடுத்தோமா, என்ன சொல்லுவாங்க, ஒரு பழமொழி, மரத்தை பிடிச்சா இடத்த பிடிச்சி என்னமோ சொல்லுவாங்க. அந்த பாய் அவரு வந்து பெரிய சீன கோயிலை கட்டிட்டு, ஜோஹர் தானே சொல்றீங்க, ஜோஹர், இந்த கோயிலை வந்து சுருக்கி சின்னதாக்கிட்டு இதுல கவசால் அப்பாங்க வச்சு இப்ப பாக்குறதுக்கு எப்படி இருக்கும், தானே ஆறாம் பண்ணுவானுங்க, கோயில் ஆறாம் பண்றானுங்க. இதுக்கு எல்லாம் காரணம் வந்து இவ்வளவு நாள் இருந்துச்சு 3 எழுத்துல மூச்சு இருக்கும். இந்த எங்க போனாலும் இந்த கட்சிக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு எல்லா இடத்துலயும். என்னன்னு பார்த்தோன்னா, ஒரு ஷார்ட் டேர்ம் சொல்யூஷன், லாங் டேர்ம் சொல்யூஷன் இல்லை. நீங்க நம்பலன்னா நீங்க எல்லா கோயிலையும் பாருங்க, முக்காவாசி கோயில்ல வந்து என்ன செய்வாங்கன்னா சதீஷ், இந்த இடத்துல வந்து இந்த கோயில் வந்து ஒரு தனியார் நிலத்துல இருக்கோ இல்ல ஒரு கவர்மெண்ட் நிலத்துல இருக்கோ, அந்த இடத்துல ஒரு ப்ராஜெக்ட் வருதுன்னொன்னே அங்க உள்ள லோக்கல்லாம் கண்டிப்பா அரசியல்வாதி பேசி தான் எடுக்க முடியும். கோயிலை உடனே போய் உடைக்க மாட்டானுங்க, இப்போ உள்ள காலத்துல சரி முன்னையும் சரி. என்ன நடக்கணும் பார்த்தோன்னா சதீஷ், அந்த கோயிலை ஷிஃப்ட் பண்றதுக்கு பேசுவாங்க. இவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த பொலிட்டிஷியனை போய் பார்க்கும்போது ஒன்று இவங்க ஆட்டையை போட்டுறதுக்கு ஆசை, அந்த டெவலப்பர்ட்ட வாங்கி இதெல்லாம் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வாங்கிடுறது. அவன் வந்து சொல்லுவான், இந்த இங்கே போய் கட்டிக்கோ, இந்த இடத்துல வந்து ப்ராப்ளம் இருக்காது, இது வந்து பிரச்சனை இல்லாத நிலம், நீ முதல்ல இங்கே போய் கட்டிக்கோ, உனக்கு நிலம் பார்த்து கொடுக்கணும்னா டேக் டைம், லேண்ட் கான் போகணும், லேண்ட் சர்ச் பண்ணணும், பெரிய வேலை இருக்கு, ஏஸ் தருமா. ஸோ இமிடியேட்லா செய்யறதுக்காக இவருக்கு என்ன பண்றது, இந்த மூன்று கட்சி எடுத்துட்டு போயிட்டு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வச்சிருது, ஒரு இடத்துல அந்த இடத்த வந்து கேசட் பண்றது இல்ல. அது எப்படின்னா ஷார்ட்
டேர்ம் சொல்யூஷன். அதான் இங்க வச்சிருது, இங்க டெம்பரரியா இருங்க. இந்த பிரச்சனையை வந்து டெம்பரரியா சால்வ் பண்ணிருப்பாரு. இப்படியே சால்வ் பண்ணி தருமா? அப்புறம் இல்ல இப்ப புதுசா சீன மாதிரி லாட் கடை லாட்ல கொண்டு போய் வைக்கிறது. லாட் கடை இல்ல சதீஷ், ஷாப் லாட் கடை, ஷாப் லாட் கோயில், ஷாப் லாட் அது ஜோஹர் தானே. அதுவும் ஜோஹர். பட் ஷாப் லாட்ல வச்சாலும் பிரச்சனை இல்லை சதீஷ். அட்லீஸ்ட் அது ஒரு ஓனர் இருக்கான். இதை போயிட்டு நான் சொல்றது முன்ன ஒரு காலத்துல இப்ப எஸ்டேட் தான் வந்து டெவலப்மெண்ட் ஆகுது. அப்ப அந்த கோயில் எடுக்கும்போது கண்டிப்பா அங்க உள்ள அரசியல்வாதி இருப்பாங்க. இப்போ வந்து கவுன்சிலர் இருப்பான், YB வந்து அவர் YB சொல்லிடுறாரு, நீ போய் பார்த்துக்கோ, கலைத்தலைவர் நீ போய் பாரு என்ன பிரச்சனை. இவருக்கு இறங்கி அவங்கள்ட்ட பேசிட்டு பிண்டாக்குறது எல்லாமே பேசிட்டு, சரி பிண்டாக்குறோம் இந்த ஒரு இடத்துல வச்சு புட்டு அது பக்கத்துல எங்காச்சும் ஒரு இடத்துல வச்சிருது. அது போயிட்டு டெவலப்மெண்ட் வந்தோன்னே அடுத்த டெவலப்மெண்ட் வரும் பாரு. இல்லைன்னா இவன் வந்து ரிசர்வ் எடுப்பான். ஏன்னா பிளான் வந்து சதீஷ் ஸ்ட்ரக்சர் பிளான் வர முன்ன கவர்மெண்ட் வந்து எல்லாம் பிளானிங் வச்சிருப்பான். கோழி கொட்டா இருந்தாலும் ஒரு டிராயிங்ல இருக்கும். அது வந்து நீ வந்து பிளான் எடுத்துக்கோ இல்லையோன்னு ஒரு டைம்ல வந்து அந்த ஸ்ட்ரக்சர் பிளான்ல இருக்கும். தானால வந்து வச்சிருப்பான். அது நீ திறந்து பார்த்தோன்னா இது என்னது குளமா அல்லூரா கோழி குண்டா நாய் குண்டா எல்லாமே இருக்கும். ஒரு கோயில் எல்லாமே இருக்கும். சோ அவங்களுக்கு வந்து அந்த டைம்ல வந்து அவங்களுக்கு தெரியாது இந்த இடத்துல கோயில். ஏன்னா கோயில் இல்லையா, பிளான் இல்லையா, இல்லாத ஒரு கோஷம் நடந்தானே இவருக்கு அடுத்து போய் அங்க வச்சிருது. வச்சோன்னே மக்கள் என்ன செய்வாங்கன்னா கோயில்ல என்ன இப்படி இருக்குன்னு கட்டுறாங்க. தப்பு கிடையாது, மக்கள் வந்து குறைய சொல்லாதீங்க. அந்த கோயில் தலைவர் குறை சொல்லவே வாய்ப்பு இல்லை. கோயில் இருக்க பெருசாகிட்டே வருதா, இவனோட கேசட்ல வந்து அது வந்து கௌசான் லப்பாங்க ஆயிரும். கௌசான் லப்பாங்க ஆகணும், சரி அந்த இடத்துல கட்ட முடியாது, ரிப்பீட் ஆகணும். இப்ப இவர்களோட சொல்யூஷன் வந்து அறவைக்காடு தான். கொஞ்ச நேரத்துல சொல்யூஷன், ஃபுல் சொல்யூஷன் இல்ல. ஏன் நான் அதை சொல்றேன், ரொம்ப அழுத்தமா சொல்றேன். நம்ம வந்து இந்த பிரச்சனை இல்லையா நமக்கு, இல்லையா? ஏன்னா 10-15 வருஷத்துல ஆமா நம்ம எவ்வளவு கோயிலுக்கு நிலம் எடுத்து கொடுத்துருக்கோம். டெவலப்பர் பார்த்தோம், ஐயோ வேணுங்களா என்ன, சரி நான் கட்டி கொடுத்துறேன்னுவா. நிலத்தை உண்டியால கொடுத்துருக்கோம், கட்டி கொடுப்பானுங்க கோயில. அதே பிணையங்கள இப்ப நடக்கிற ஒரு விஷயம் சொல்றேன். கோயில் தாமன்மரா கோயில் எடுத்து கொடுத்தோம்ல, பக்கத்துல வந்து அந்த கேபிள் கீழே வந்து அந்த நிலம் தானே, நிலம் ஃப்ரீயா தானே கொடுத்தான் அவன். நினைப்பிருக்கா யாரும் அசாஸ் துனியாவா கொடுத்தான்ல. இப்ப அந்த ரெந்திஸ் லேண்ட் இருக்குல்ல, அது வந்து இவங்க பக்கிங் பண்றதுக்கு பாய்ச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. நோட்டீஸ் அனுப்பிவிட்டு 1 லட்சம் வழி கொடுத்து கோயில காசு கொடுத்து வாங்க சொல்றாங்களா. இப்ப இருக்கவங்க நல்ல டீலு எடுத்துக்கோங்க யானி இருக்காங்க. இல்ல அது நம்ம சொல்ற மாதிரி இல்ல, அது இவங்களும் எடுத்துக்கிட்டாங்களா, ஒன்றும் சொல்ற மாதிரி இல்ல. அது கேட்டிருக்கணும், ஃபைட் பண்ணியிருக்கணும், நம்மள்ட்ட சொல்லியிருக்கணும், ஏதோ ஒன்று எடுத்து கொடுத்துருக்கலாம். பட் இதுதான் வந்து பிரச்சனை. ஸோ அதே மாதிரி தான் வந்து இந்த பத்திரகாளி அம்மன் கோயிலும் நீ ஈவன் தோ சதீஷ் ஒரு ஃபியூ ஃபீட் நவுத்தி நீ கொண்டு வந்தாவும் அந்த லேண்டோட ஸ்டேட்டஸ் நம்ம வந்து அப்பே இது பண்ணியிருக்கணும். இது வந்து இப்படி பார்த்தோன்னா அந்த கோயில் பிரச்சனைனா MIC இப்போ நிற்பாங்க, எல்லாமே நின்றுக்குவாங்க. அதுல எல்லாமே நின்று எல்லாத்துக்கும் சரிசமா அடி விழுவோம், எல்லாமே நின்றுக்கிறது. ஆக்சுவலி இஷ்யூ என்னன்னு பார்த்தோன்னா கொரோனா இஷ்யூ. நீ வந்து இவ்வளோ காலத்துல ஏன் கெசட்டட் பண்ணல, ஏன் டிபிகேவுக்கு போறது கூட நம்மளுக்கு தெரியல. ஏன்னா ஒரு இந்தியன் கூட இல்ல இவ்வளவு காலகட்டத்துல. இப்ப நசியாட் என்ன சொல்லுவாங்க, ஒரு தமிழன் இல்லாம இருந்திருக்கான், நிறைய இருந்தாங்க. இந்த விளையா புரஸ்கத்தோம்ல டேய் எல்லாம் வாங்கி தின்றுருக்கானுங்க. திரும்ப நிலத்தை அப்புறம் பாத்துக்கோ, இல்லன்னா வந்து நமக்கு அப்புறம் பாத்துக்கோ. இல்ல அதை விட்டு நீங்க சொன்னீங்கல்ல கேரள இப்போ வந்து பக்கிங் தான்ட்டு, எல்லாம் அவங்களோட நோக்கம்லாம் எங்க இருந்துச்சுன்னா, இந்த இடத்துல பக்கிங் இருக்கு இதை யாருக்கு எடுத்து கொடுப்போம், இந்த இடத்துல பக்கிங் இருக்கு இதை யாருக்கு எடுத்து கொடுப்போம். இங்க வந்து இப்ப லிக்கர் கடை இல்ல, லிக்கர் கடை இங்க திறக்கிறதுக்கு யாருக்கு லைசன்ஸ் எடுத்து, இதுல போக்கஸ் பண்ணிட்டு இந்த கோயில் தானே ஒரு நாளைக்கு விளையாடுவாங்க, எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு வந்துடும் அப்படின்னு விட்டது தான் கதை டேவே. அப்புறம் அந்த மாதிரி போட்டில் இப்போ இன்னொருத்தவங்க யார் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, பழைய பத்துக்கவான MP வந்து இப்போ லம்பாகா பனாசியாட்டில் இருக்காங்களாம். டிபிகே லம்பாகா பனாசியாட்டில் எம்பியா இருக்கும்போது கிளிக்க இப்ப எப்படி மாத்தி மாத்தி போயிருக்காங்க. பரவாயில்ல, அவங்களுக்கு வந்து எந்த ஸ்டேட் வேணா போலாம். நம்ம தான் வந்து பினாங்கன்னா பினாங்க கூட நீ வந்து சிப்ராங்க இருந்தா கூட நீ உன் வீடு இங்க இந்த இடத்தா நீ வந்து BM மூளை கூட போக கூடாது. ஆனா இவங்க வந்து ஊரே சுத்தம். பரவாயில்ல அதுக்கு எங்கேயோ ஒரு மச்சம் இருக்கு, சுத்தி வரட்டுமே. மச்சம் தான் எல்லாம், எல்லாமே மச்சம். சரி சதீஷ், இப்ப என்னன்னு பாத்துறேன் சதீஷ், இந்த கோயில் வெரி ஈஸிலா நீ அப்ரூவல்லாம் கொடுத்துட்டு ரைட்டா இல்லையா சதீஷ், லேண்ட் வந்து அவங்களும் வெயிட் பண்ணியிருக்காங்க. பிறகு இதெல்லாம் அப்ரூவல் இதுதான் நான் சொல்றேன். இந்த கோயில் வந்து இந்த கோயில் கமிட்டி வந்து
யார் என்ன வேணா சொல்லட்டும், நான் என்ன நினைக்கிறேன்னா இவங்க செஞ்சுதான் சரி. அதான் சரி, போதும்டா, அப்புறம் பாத்துக்குவோம் இந்த கதையெல்லாம் வேணாம், எனக்கு எல்லா டாக்குமெண்ட் வேணும்ட்டு கடைசி மட்டும் நின்னாங்க பாரு. ரைட், அந்த விஷயத்துல அதான் கோயில் பிண்டாக்குறது அது நிச்சயம், அது ஒன்றும் செய்ய முடியாது. அதை போயிட்டு நம்ம நிப்பாட்டிட்டு சதீஷ் அது வந்து நினைக்கிறேன் ரெண்டாவது ஒரு கலவரத்தை கூட உருவாக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி மடானி அரசாங்கம் கொண்டு போயிட்டு நான் வந்து மடானி மஸ்ஜிதை கட்டுவேன்னு சொன்னோன்னா அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஆயிரும். பட் இப்போ இஷ்யூ என்னன்னா சதீஷ், டாக்குமெண்ட் இல்லாம நீ ஏன் விரட்டுற? ஓகேலா, டாக்குமெண்ட் வந்துருச்சு, இதோ நீங்க பேசுனாங்க, இதோ பேசி பண்ண போறாங்க. அது ஜெக்கல் வந்து மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட்லாம். அந்த கோயில் சும்மா போயிட்டு இப்படி நோண்டி கொண்டு போய் வைக்க முடியாது சத்தி. கோயில் அது அதுக்கு தகுந்தாப்புல பூமி பூஜை செய்யணும், அந்த இடத்துல போயிட்டு நீ எல்லாமே செய்யணும். ஒரு பூஜைலாம் செஞ்சு எத்தனையும் மண்டல பூஜைலாம் செஞ்சு தான் அந்த சாமியை விளையாக்குவாங்க. ஆமா, ஒரு கும்பாபிஷேகம் செய்யறதுனா கூட சதீஷ் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, ஒரு வாரத்தில் செஞ்சு 8 நாள் பிடிக்கும், 48 நாள் என்ன மண்டலாபிஷேகம். அதுக்கு முன்னால 3 மாசத்துக்கு முன்னால ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கே தெரியுது இந்த தேங்காய் மடையினங்களுக்கு இருக்கானுங்களா, இவனுங்களுக்கு தெரியாது இந்த ஒரு ப்ராசஸ் இருக்கு. பட் இந்த ப்ராசஸ் இப்போ வந்து அவசரப்பட்டு யாருமே இந்த கோயிலை பத்தி கேவலம் பேசக்கூடாது. எனக்கு என்னன்னா, காசு கொடுக்குறானுங்க, நிலம் கொடுத்துறாங்க, போக வேண்டியதானே. அப்படி இல்லை, அது வந்து அதுதான் வந்து மூன்று எழுத்தில் ஒரு பேர் இருக்குன்னு அந்த கட்சி அப்படியே செஞ்சு தான் அப்புறம் பின்னால பார்த்துக்கோம் இப்போ கொண்டு போய் எங்க வச்சிரு அப்புறம் பார்த்துக்கோன்றதுக்கு. அதைத்தான் வந்து இன்னைக்கு வந்து இவ்வளோ கோயில் பிரச்சனைகள். இன்னைக்கு இந்த நாயக்காரங்க வந்து நம்மளை பார்த்து கோயிலுங்களை பார்த்து ஆறாம் சொல்றது வந்து நான் உடைக்க போறேன் ஆறாம்ன்றது வந்து இதாலதான் சதீஷ் நடக்குது. இதுதான் சதீஷ் மெயின் அடித்தளமே. சதீஷ் கொண்டு போயிட்டு ரெண்டிஸ் கீழே வைக்கிறது இல்ல, இதெல்லாம் யார் செஞ்சிருப்பான்னு சொல்லு. ஒரு ரெண்டிஸ் ஓடுது, அது கீழே போயிட்டு கோயில் கட்டி இருக்க மாட்டாங்க சதீஷ். டெம்பரரி சொல்யூஷன் இது. நீ அங்க போய் வையணும்னே அது பெருசாயிடுச்சு. அது என்ன சொல்ற மாதிரி இருக்கு. ஸோ அதுக்கு தகுந்தாப்புல கரெக்டான ப்ராப்பரான எல்லாமே வேலை செஞ்சாங்க. நான் நினைக்கிறேன் சிறப்பா இது பண்ணலாம் சதீஷ். சரி சதீஷ், எப்படியே போயிட்டே இருக்கும். அடுத்த தைப்பூசம் சொல்லிட்டேன், அப்புறம் அது ஒரு இஷ்யூ வரப்போகுது. ஆக்சுவலி வந்து அவங்க லிம்பாகா இதில் கிடையாது, லிம்பாகா பனாசியாட் இல்லையா, அந்த எக்ஸைஸ் அந்த டிபிகேஎல்கில வந்து எக்ஸைஸ் அந்த லிம்பாகா அது லைசன்ஸ் கொடுக்கறது இருக்கும்ல, லிக்கர் லைசன்ஸ், அந்த பாட்டில் இருந்திருக்காங்க இப்பயா அப்படின்னு சொல்லிட்டு அரக்கால போட்டிருக்கானுங்க. அது லிம்பாகா பிளேஸ் இன் அன் எக்ஸைஸ் டிபிகே. அது பயங்கரமான போஸ்ட்ல. அது அதான் நம்ம வந்து லிக்கர் கடைகள்லாம் கொடுக்காதுன்றோம், சாதாரண செலவு கடையெல்லாம் கொடுக்காத லிக்கர்ன்னு இவங்க அங்கே உட்காந்து எத்தனை கடை கொடுத்துட்டு இருக்காங்க தெரியல. பார்ப்போம், வரும்போது தான் தெரியும். அது ஒரு பார்லிமெண்ட் கேள்வி கேட்டால் வந்துடும். அதான் இல்லை இருக்கு, அதுதான் அதை பார்த்துட்டு தான் சொல்கிறேன். சரி சதீஷ், இப்போ நீ பார்த்தனா சதீஷ், இப்போ நம்ம இப்போ வந்து இந்த நாட்டில் வந்து இவ்வளோ பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. நினைக்கிறேன் பிரதமர் என்ன சொல்றாருன்னா, நம்மளோட நாடு எக்கானமி வந்து சரியான ட்ராக்ல போய்கிட்டு இருக்கு, நம்மளோட பிஸ்னஸ் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு 3 ட்ரில்லியன். 3 ட்ரில்லியன். ஸோ அதோட பயங்கரமாக மேசையை தட்டுறாங்க, எல்லாம் பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த 3 ட்ரில்லியன் வந்து ஃபியூ பீப்புள் கார்பரேட் கம்பெனிங்க, இது வந்து மேபி அது ஒரு பெரிய பிஸ்னஸாக இருக்கலாம். கார்பரேட் கம்பெனி, பெரிய கம்பெனிங்க, மேபி அதோட சப்போர்ட் கம்பெனி கொஞ்சம் தௌக்கைங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கலாம். நம்மளுக்கு பிஸ்னஸ் இருக்குன்ட்டு. பட் என்னத்த 3 ட்ரில்லியன் வந்தாலும் அவனுக்கு ஒரு 19% அங்கே வந்து டேரிஃப் அடிக்கிறான் பாரு. தென் அஃப்கோர்ஸ் யூஎஸ்டி வந்து இப்போ கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்குது. நம்மளோட ரிங்கிட் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்குது. நெல்லி ஒரு 410 இன்னைக்கு எவ்வளோ தெரில. ஸோ அந்த ரேஞ்சில் இருக்குது பாரு, கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்குது. ஸ்டேபிளாக சொல்கிறத கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லலாம் யூஎஸ்டி. தென் சிங்கப்பூர் கூட பார்த்தா கூட நம்ம ரிங்கிட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து எக்கானமி வைஸாக பார்க்குறாங்க. பட் உண்மையான சிச்சுவேஷன் கீழே மக்கள், இந்த மக்கள் நம்மளுக்கு வந்து நீ பார்த்தனா இன்னைக்கு 36 மில்லியன் பேர், 33 to 36 மில்லியன் பேர் இருக்காங்கன்றாங்க. நம்ம அப்படி ஒரு 33 மில்லியன் பேர் வச்சுக்கோமே, அந்த 33 மில்லியனில் எடுத்துக்கிட்டோம்னா சதீஷ், ஒரு 300,000 தான் வந்து இம்பேக்ட், இந்த எக்கானமிக்கு இம்பேக்ட் வந்து அவங்களுக்கு டைரெக்டாக போயிருக்கும். பட் என்டையர் இந்தாண்ட பார்த்தோன்னா சதீஷ், 300,000 விட்டு இந்த ஒரு 32 மில்லியன் பேரை பார்த்தோன்னா தேர் சஃபரிங். ஏன் சஃபர் பண்ணுறாங்க பார்த்தோன்னா, இன்ஃப்ளேஷன். நீ வந்து எக்கானமி நல்லா இருக்குன்னா இன்ஃப்ளேஷன் வந்து தான் அதோட பெஞ்ச் மார்க்காக இருக்கும். பட் இங்கே என்ன பிரச்சனை பார்த்தா, இந்த இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்ப ரொம்ப வேர்ஸாக இருக்கு. இது வந்து என்ன எப்படி செய்யறாங்கன்னா, இதை பற்றி பேச வேணாம் கவர்மெண்ட். மினிஸ்டர் வந்து வாயை திறக்க சிரிச்சுக்கிட்டே இருந்தாரு மன்சாபு. ஏன் சொல்றேன்னா, இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த இதுக்கும் நீ ரெஸ்பாண்ட் பண்ணாத.
எந்த இதுக்கும் நீ ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருந்தாவே அந்த கமெண்ட்ரி வந்து சத்தம் இல்லாமல் இருக்கும், நம்ம வந்து நோண்ட மாட்டோம். ஆமாம், நீ அங்கே ஒரு இது வந்து ஸ்பாக் வந்தால் தானே அங்கே நம்ம போகிறாங்க. ஸோ அந்த மினிஸ்டர் வந்து நான் நினைக்கிறேன் பாஸ்கர்லாம் பேசிட்டா இருப்போம், இன்னும் கொஞ்ச நாள் நான் வந்துடுறேன், நீங்கள் நீ அடிக்காதீங்கன்ட்டு. அவங்களும் அடிக்கிறது இல்லை, யாரும் வந்து கோசாரா ஐடோப்பை பற்றி பேசுறதே இல்லை. நேற்று கூட பார்லிமெண்ட்ல வந்துட்டு வெடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்ன வரைச்சிட்டு இருந்தாங்கன்னா, நீ நஜீப்பை சொன்னீங்க சுரி வாங்க, லுலூசான் வந்து நஜீப்பே லுலூஸ் பண்ணிக்குவாரு, நஜீப்பே கவாங்க லுலூஸ் பண்ணுவாரு, அதை பற்றி வரைச்சிட்டு இருந்தாங்க பார்லிமெண்ட்ல. இப்போ என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்னா, எப்படி முடிஞ்சாலும் இந்த கமெண்ட்ரியில் வந்து யாருமே பேசக்கூடாது இதை பற்றின்ட்டு எங்கேயோ ஒரு இடத்துல வந்து பிளாக்காக இருக்கு. பட் ரியாலிட்டி நீ பார்த்தனா சதீஷ், எனக்கு தெரியல, நீ மார்க்கெட்டு போகிறேன், நானும் சம்டைம்ஸ் மார்க்கெட்டு போவேன் ஒய்ஃப் கூட. ரியாலிட்டி என்னன்னு பார்த்தோன்னா, முன்ன இருந்தது வந்து இப்போ 1 கிலோ 1 வழி இருந்தது வந்து இப்போ வந்து 1.80 2 வழி 2.5 வழி இருக்கு. என்ன பொருளாக இருந்தாலும் சரி, நான் வந்து ஒரு இதுக்கு சொல்கிறேன், 1 வழி ஜாமான் வந்து இப்போ வந்து 2 வழி இருக்குமா, கோயிலாம் நின்று மார்க்கெட்டு போவேன்னு நினைக்கிறேன். 2 வழி 1.80 2 2.5 வழி இந்த மாதிரி போகுது. எவ்வளோ காலத்தில் பார்த்தோன்னா, எவ்வளோ டிஃப்ரெண்டான காலத்தில் பார்த்தோன்னா, ஒரு காலத்தில் சொன்னாங்கல்ல நஜீப்புன்ட்டு, அதோட வந்தோன்னா நீ இந்த கோவிட் காலத்தில் கூட, கோவிட் காலத்துல வச்சுக்கோமே, அப்புறப்பட்ட எக்கானமி விவசாயம் இருக்கும்போது கூட இந்த மாதிரி விளையா இருந்ததில்ல, சயோரோ சரி எதெல்லாம் சரி. ஸோ நார்மலான இந்த ஜாமான் எல்லாமே தம்ம சதீஷ், நீ வீட்டுக்கு வந்து பால் டின்னு வாங்க போறியோ, சீனி வாங்க போறியோ, இந்த மாதிரி பொருட்கள் வாங்க போற வச்சுக்கேன், மிளகாத்தூள் இது எல்லாமே, தென் வந்து நீ சயோரு ஊபிக்காயு ஊபிக்கந்தாங்க இதெல்லாம் வாங்குற, மீனுக்குன்னு எல்லாமே இன்க்ரீஸ். அதுதானே சதீஷ் கோஸ்டாரா ஐடோப்பு. ஸோ கவர்மெண்ட் வந்து அதை நீ இது பண்ணாம என்ன காமிக்கிறாங்கன்னா, உஞ்சூரான் என்ன காமிக்கிறாங்கன்னா, நம்மளோட எக்ஸ்போர்ட் நல்லா இருக்கு, நம்மளோட எக்ஸ்போர்ட் நல்லா இருக்கு, உன்னோட எக்ஸ்போர்ட்டும் உன்னோட யூஎஸ்டி நல்லா இருந்தா அதை பத்தி அது ஓகே சந்தோஷம் நல்லா இருக்குன்ட்டு. பட் அதோட இம்ப்ளிகேஷன் வந்து கீழே வரல மக்களுக்கு. ஓ இது நல்லா இருக்குன்னா, ஓ இங்க வந்து விலை குறையுது, நம்மளுக்கு யூஎஸ்டி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு, நம்ம ரிங்கெட் ஸ்ட்ராங்கா இருக்குன்னா நம்மளுக்கு வந்து இங்க விலை குறையுது அப்படின்னு எந்த இதுமே இல்லை சதீஷ். அது திருப்பி திருப்பி பார்லிமெண்ட்ல கேள்வி கேட்கறாங்க, அதுக்கு யாருமே வந்து பதில் சொல்ல முடியல சதீஷ். அது அதை பத்தி தான் சதீஷ். டேவிட், இப்போ நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க சொன்னீங்களா ஒரு சின்ன ஒரு இது போவோமே, ஈகாம்பிலிஸ் வேலைக்கு போவோம் டேவிட். ஈகாம்பிலிஸ் வேலை 8 வருஷத்துக்கு முன்னால் வந்து 1 கிலோ வந்து 45 வெள்ளி இருந்துச்சு, இப்போ வந்து 75 வெள்ளி இருக்கு டேவிட். ஒரு 100 கிராம் வாங்கினீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 7.5 வெள்ளிக்கிட்ட வந்துடும். ஸோ நான் கடைசியா இது வந்து இந்த மாத்தா பீருன்னு வாங்க அந்த ஒரு இதில் பாருங்களேன். ஸோ இதே போல் வந்து எல்லா வேலையும் ஒன்று நீங்கள் சொல்கிறீங்க, இந்த கேப் வந்து டேவிட் ரீச் அண்ட் இந்த கேப் இருக்குங்களா, B40 இது வந்து இப்போ முன்னே வந்து 3700னானுங்க, இப்போ அது 4800 ஆக்கிட்டானுங்க, 5700 ஆக்க போகிறாங்களாம். ஸோ 5700 வழிக்கு கீழே ஒரு குடும்பம் எடுத்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க B40 கீழே வந்துடுறாங்க. B40 கன்சிடர் B40 தான். அப்போ 5700 வழிக்கு மேலே தான் வந்து M40 கீழே வராங்க. இப்போ M40 கூட இல்லைன்றாங்க. இப்போ வந்து B70 வந்துடும், M20 T10 முந்தி T20 சொன்னாங்களே, T20 இல்லை T10 டாப் 10 தான். அண்டாண்ட வந்து M30 அப்படி அவங்க எனக்கு ஒரு கணக்கு காமிச்சாங்களா, அதுலேயும் டிடி டாப் 10ல் வந்து ஒரு 5% ரிச். அப்போ இதில் என்ன காட்டுதுன்னா, பணக்காரவங்க ஏழைக்கிடையான அந்த கேப் வந்து அதிகரிக்குது. அதுக்கு காரணம் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இவங்க சொல்கிறாங்களா, நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், நம்மளால் சாப்பாடு வந்து நம்மளால் வந்து சொந்தமாக செஞ்சுக்க முடியல, இன்னும் நம்ம இம்போர்ட் தான் ரிலை பண்ணியிருக்கோம். அரிசியாக இருக்கட்டும், காய்கறிகளாக இருக்கட்டும், பழ வகைகளாக இருக்கட்டும், நம்ம இன்னும் இம்போர்ட் தான் பண்ணுறோம். அந்த இம்போர்ட்டில் வேறு டெக்ஸ் வேறு. இப்போ அந்த புதுசாக ஒரு டெக்ஸ் கொண்டு வந்தானுங்களே, என்ன டெக்ஸ் அது, டியூட்டி ஃபார் த எல்லாத்துக்கும். இன்னும் அண்மையில் போன வருஷம் நம்மளே மறந்துடுறோம் பாருங்கள், என்ன டெக்ஸை கொண்டு வந்தது, அன்வார் கொண்டு வந்தது எல்லாம். ஸோ இதுலேருந்து வந்து என்ன வேல்யூ, இது லோ வேல்யூ டெக்ஸ், லோ வேல்யூ குட் டெக்ஸ்னு எல்ஜி இது சொல்லிட்டு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த கேப் வந்து மக்களோட அந்த சுமை வந்து அதிகரிக்க தான் டிவிட் செய்யும். ஸோ முந்தி வந்து ஒரு பேக்கெட் அரிசி வாங்கினவங்க, நான் அந்த பஸ்மதி அரிசி வாங்க வேண்டியது, நான் வந்து 1.5 வருஷத்துக்கு முன்னால் ஒரு வருஷத்துக்கு முன்னால் நான் வாங்குறப்ப 34 வெள்ளி இருந்துச்சு, இன்றைக்கி வந்து 38 வெள்ளி சொல்கிறோம். ஒரு வருஷத்தில் 4 வெள்ளி விலை ஏறிடுச்சு. அது வந்து 10%க்கு மேலே தெரியுங்களா. 10%னா வந்து 3 வெள்ளி 40 காசு தானே ஏறி இருக்கணும், 10%க்கு மேலே ஏறுது. ஒரு வருஷத்தில் 10%க்கு மேலே ஏறுதுன்னா இன்னொரு 10 வருஷத்தில் இந்த 34 வெள்ளிக்கு இந்த அரிசி விற்காது, 60 வெள்ளி ஆயிரும்னு நினைக்கிறேன். அது வந்து ஒன்னொன்னே நம்மளோட ரிங்கேட் வந்து ஸ்ட்ரெங்டன், என்னத்தான் இவங்க நம்ம பார்த்தீங்கன்னா ரிங்கேட் ஸ்ட்ரெங்டன் அகேன்ஸ்ட் இதெல்லாம் இருக்குது. பட் என்னென்னா அதை வச்சு மக்கள்கிட்ட வாங்குற சக்தி வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கும். ஏன்னா நம்ம இன்னும் இம்போர்ட்டை ரிலை பண்ணியிருக்கோம். பொருட்களோட விலை ஏற தான் செய்யும், பாலாக இருக்கட்டும், நெய்யாக இருக்கட்டும், whatever அந்த பொருளோட விலை ஏறிக்கிட்டே போகும். மக்கள்கிட்ட அந்த ரிங்கேட்டோட வேல்யூ வந்து குறையும். முந்தி வந்து நீங்கள் எங்கே போனாலும் சின்ன பிள்ளைங்களுக்கு முடி வெட்டுறதுக்கு 10 வெள்ளி கடையில் வெட்டி விட்ருவானுங்க. முந்தி 10 வெள்ளிக்கு இல்லை, நான்லாம் வெட்ட ஆரம்பித்தப்போ 4 வெள்ளியோ 5 வெள்ளியோ, அப்புறம் 7 வெள்ளி வந்துச்சு சின்ன பிள்ளைங்களுக்கு, 8 வெள்ளி, அப்புறம் 10 வெள்ளி. போன வருஷம் வரைக்கும் நான் 12 வெள்ளிக்கு வெட்டினேன்.
அன்றைக்கி போயிட்டு வட்டுறோம் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் 15 ஜூலை ஆக்கிட்டானுங்க. ஸோ எல்லா இடத்துலையும் விலை ஏறிக்கிட்டு போகுது. இதை கண்ட்ரோல் பண்ணாமல் இன்னொன்று வந்து ஃபுட் செக்யூரிட்டி நீங்கள் சொல்கிறீங்க, இன்னொன்று அதுக்கு ஒரு மினிஸ்டரே இருக்காரு, அந்த மொட்டை பேர் என்ன அன்மீசாமா என்னமோ ஒன்று, அவன் மினிஸ்டர் சபாவில் என்னாச்சும் ஒன்று எலெக்ஷனு, அவர் வேலையே சபாவை பார்த்துக்கிறது தான். ஸோ அன்வார் வந்து அதை மாற்றினது இதை மாற்றினது அந்த மினிஸ்டரை மாற்றிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஐ மீன் நீ நல்ல மினிஸ்டர், ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுற மினிஸ்டர் ஸ்டீவன் மாதிரி உள்ள மினிஸ்டரோ இல்லை அம்னோ மினிஸ்டர் ஜோஹாரி கானி இருக்கார்ல, அவர் எடுத்து அங்கே போட்டிருந்தா அட்லீஸ்ட் சம்திங்லாம். ஏன்னா வேலை செய்கிறவங்க இவங்க. அந்த ஜோஹாரி கானிலாம் வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு கோஆப்ரேட்டு வேலைன்னு கொடுத்துட்டா செஞ்சு முடிக்காமல் விட்றதில்ல, அந்த மாதிரி ஆளுங்கள்ட்ட கொடுத்துருக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்ன கேட்டிங்கன்னா வந்து எக்கனாமி ஸ்ட்ரெங்டனாக இருக்கா இல்லையான்னு கேட்டால், சாதாரண நம்ம போயிட்டு காலையிலே வந்து ஜாமான் வாங்குறோம்ல அடிவி, எல்லா கடையிலும் தண்ணி விலை கூட ஏறிடுச்சு வீடு. இப்போ எங்கேயும் ஒரு வழிக்கு தண்ணியே கிடைக்காது தெரியுமா முந்திலாம். ஆனால் சதீஷ் நீ சொல்கிறது ஓகே, பட் என்னென்னு பார்த்தேன்னா நான் ஜோஹர் போயிருந்தேன் இப்போ அண்மையில். அங்கே பார்த்தோன்னா அஃப்கோர்ஸ் சாப்பாடு விலைலாம் கூட, அங்கேயும் பிகாஸ் ஆஃப் சிங்கப்பூர் சாப்பாடு விலைலாம் கூட. தென் பின்னாங்க அதையும் கம்பேர் பண்ணோன்னா அஃப்கோர்ஸ் ஜோஹர் கூடயா இருந்துச்சு ஒரு காலத்தில். அப்புறம் கேல் வந்து அது ஒரு மாதிரி டிபெண்ட்ஸ் ஆன் த பிளேசஸ். கேல் மெயின் டவுனும் விலை கூட, கொஞ்சம் போக கொஞ்சம் விலை குறைவு. பட் பட் நாசி ஆயாம் இருக்குல்ல, நாசி ஆயாம் ஜோஹரில் 5 வெள்ளிக்கு சாப்பிட்டேன். ஒவ்வொரு இறைச்சலாம் நிறையா இருந்துச்சு. நானும் யோசிச்சேன் உண்மையாக அவ்வளோ விலையாடா, அங்கே பக்கத்தில் எழுதி 5 வெள்ளி தான் போட்டிருக்கான். எங்கே எந்த இடம் அது? இது புக்கித்திங்கி இல்லையா? புக்கித்திங்கி வந்து கன்சிடர் டிக்காட்டுங்க ஜோஹர்ல செகண்ட் ரீச் அங்கே தானே இறங்குது. இல்லை கிட்ட தான் ஜோஹர் தானே, புக்கித்திங்கி ஜோஹர் தானே. அங்கே ஒரு கடையில் நான் உண்மையாக ஆச்சரியம், நீங்கள் ஆச்சரியமாக சொல்கிறேன் தானே, சத்தியமாக சொல்கிறேன், ஆச்சரியமா இருக்கு. பயந்துட்டோம் 2 பேரும். என்ன 5 வெள்ளி விற்கிறாங்க சின்ச்சு, நிறையா போட்டு கொடுத்தான், நிறையா இருந்துச்சு. ஸோ அதே நான் செய்யாமல் இந்திராவசியில் சாப்பிட்டோன்னா அந்த 5 வெள்ளிக்கு சாப்பிடலாம். 5 வெள்ளி 6 வெள்ளிக்கிறான். இல்லை 6 வெள்ளி 5 வெள்ளிக்கு இல்லை நான் சொல்லுவேன் ஆசையாமல் இங்கே. அதே கொஞ்சம் தள்ளி ஒரு இடத்துக்கு போனால் 10 வெள்ளி விற்கிறானுங்க, 12 வெள்ளி விற்கிறானுங்க. சொன்னமே ரேஞ்ச் விதவிதமாக இருக்குது. இது என்ன நான் பார்த்தேன்னா, அதே கோழி தானே எல்லாம் வாங்குறாங்க, அதே மெத்தடில் தானே செய்கிறாங்க. தட் மீன்ஸ் என்ன இஷ்யூன்னு பார்த்தா என்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் ஒரு ஒரு கைட்லைன் எல்லாமே இருக்குது இதுக்கு. அதுக்கு யார் மினிஸ்டர், இந்த மினிஸ்டர் பார்க்க போனால் இதை வந்து ஸ்டடி பண்ணி இதை கொண்டு வரணும். ஒரு விலை வைக்கணும், இதை மீறி நீங்கள் போகாதீங்கன்னு. எப்படி போச்சுன்னா சதீஷ், நீ சாதாரண நீ இப்போ ஒரு மார்க்கெட் பக்கத்தில் ஒரு வாரவங்களை சாப்பிட்ற வச்சுக்க, நாசலமா, அந்த நாசலமா வந்து 2 வெள்ளி வச்சுக்கோங்க, 1 வெள்ளி 2 வெள்ளி, சின்ன பொங்கல் இருந்தால் 1 வெள்ளி 2 வெள்ளிக்கு நாசலமா வாங்குற. அதே அந்த வாரவங்க முன்னுக்கு வந்து ஒரு கடை இருக்கு, அந்த கடைக்கு போனால் 2 வெள்ளி ஆகுது. அதே இன்னொரு ஒரு கொஞ்சம் கிளாஸாக இருக்குது, பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியான மேக்கப்லாம் பண்ணி சொல்லுமா, அங்கே போனால் 10 வெள்ளி விற்கிறானுங்க, 10 வெள்ளி 12 வெள்ளி. ஸோ அந்த 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 அது நல்லா இல்லை, அதுதானே வந்து இது பண்ண சதீஷ். தி மீன்ஸ் ஓகேலா, நீங்கள் அதுக்குன்னு நீ 1 வெள்ளி அவனை வைக்கக்கூடாது, ஏன்னா அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குது பாரு. ஸோ இல்லைனா எல்லாம் யாருமே இந்த மாதிரி மாற முடியாதுன்ட்டு. பட் இருந்தாலும் கவர்மெண்ட் வந்து ஒரு இடத்துல வந்து இது சரி பண்ணி ஆகணும். ஏன்னா இன்னைக்கு நீ ஜாமான் வாங்க போனா சதீஷ், எவ்ரி டே 5 காசு 10 காசு ஜாமான் விலை ஏறிக்கிட்டே தான் இருக்கு, இறங்கவே இல்லை. என்ன கேட்டீங்கன்னா இறங்கல. அதான் என்னோட கேள்வி என்னன்னா, சயோரு இதெல்லாம் வந்து இது வந்து மாட்சாபுவோட மினிஸ்ட்ரி. இது ஏன் வந்து இவ்வளவு நாள் ஒரு ஆக்ஷன் இல்லை? எனக்கு தெரியவே இல்லை. அரிசி காணா போனுச்சுன்னா ஒரு அரிசி காணா போச்சு தானே பார்த்தோம். அதோட பார்க்கவே இல்லை. மாட்சாபுக்கு வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் பவர் இல்லை. என்ஃபோர்ஸ்மெண்ட் பவர் இருக்கிறது KPDNK. இல்லை, அது ஒரு சைட்டு கூட தானே. நான் கேட்கறது வந்து பாலிசி மேட்டர். ஃபார்மா நீ எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுற, எவ்வளோ சாப்பாடு வருது, அஃப்கோர்ஸ்லாம் உள்ளுக்கு பூந்தா தானே சதீஷ் காம்படிட்டர் இருக்கணும். பட் இப்போ என்ன நடக்குதுன்னா, அங்கே ஒரு என்னது ஒரு இது இல்லாமல் போயிட்டு இருக்கு. இத்தனைக்கும் வந்து ஈவன் தோ ஃபார்மா போடுறானுங்களா, பசார் பகி ஃபார்மாவோட பசார் என்னமோ சொல்லுவாங்க, பசார் பகி ஆகும், அங்கே விலையா இருக்கா? இல்லை இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா இந்த சாப்பாடெல்லாம் வருதுன்ட்டு. இத்தனைக்கும் வந்து இப்போ வந்து நமக்கு AP இல்லை தெரியுங்களா? அவர் தானே மாட்சாபு தானே சொன்னார் உங்களுக்கு. ஆமாம், AP கிடையாது. நீங்கள் கீரையோ பழமோ என்னத்தை வேணாலும் வெளிநாட்டிலேருந்து இறக்கலாம். பார்க்க போனால் வந்து சாப்பாடு விலை குறையணும். ஏன்னா இம்போர்ட் பண்ணும்போது பிரலம்பாவாக இருக்கும், விலை குறையணும். பட் குறைய மாட்டேதுன்னா தட் மீன்ஸ் வந்து கண்ட்ரோல் இல்லை. நீ இதை இவ்வளவுக்கு தான் விற்கணும்னா இவ்வளவு தான் விற்கணும். அது எப்போ செய்வானுங்க சொல்லுங்க? சைனீஸ் நியூ இயர் அப்போ அரியாயாக்கு முன்னால் போயிட்டு பார்க்கறது, அது மட்டும்தான். அது கண்டாண்ட வந்து அந்த வருஷம் முழுக்க இதை நீ இவ்வளவு தான் விற்கணும்னா இவ்வளவு தான் விற்கணும். சைனீஸ் மீறி வித்தனா சைனீஸ் 50 ஏறிடும், எல்லாமே எல்லா சாப்பாடும் ஏறிடும். வருஷம் ஏறிக்கிட்டே தான் ஏறிட்டே போவோம்.
இந்த 2 வலிக்கு சாப்பிட்ட கொய்த்தியா குறைங்க வந்து இப்போ 6 வலிக்கு வந்து நிக்குது. 5 வலி கூட இல்லை, 6 வலி 8 வலிலாம் இருக்கான். ஸோ அது ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கு. அது வந்து அரசாங்கம் வந்து இது மட்டும் சால்வ் பண்ண மாதிரி முடிக்க அப்படியே 5 மணி ஆயிடுச்சு. முடிக்கிறதுக்கு முன்னால நம்ம ஒரு முக்கியமான விஷயம், இந்த வருஷ ஸ்டார்டிங்ல வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து அவரோட ரிஃபார்ம், ஏன்னா வந்து சபாவை பத்தி நம்ம அறவே பேசல. 8 கோசம் வாங்கினது பேசணுமா? இல்லை பேசலாம், அடுத்த வாட்டி பேசுவோம். அந்த 8 கோசம் வாங்கினதுக்கு பிறகு வந்து எல்லாத்துக்கும் வந்து சில் எடுத்துருச்சு, பயம் எடுத்துட்ட பிறகு ஒரு பயங்கரமான ரிஃபார்ம்லாம் அறிவிச்சிருக்காரு அன்வார் வந்து. ஒன்று வந்து ஆஃப்கோர்ஸ்லாம் அன்வார் வந்து இவங்கெல்லாம் சொல்லுவாங்க, ஓ நஜீப் வந்து காசு கொடுத்தா வந்து கேஷ் இஸ் கிங் இதெல்லாம் சொன்னாங்க. பட் அன்வார் வந்த பிறகு தான் வந்து அதிகமான இப்போ வந்து ஆஃப்கோர்ஸ் அதை நான் சாலான்னு சொல்ல மாட்டேன், மக்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு அந்த உரிமைலாம் இருக்குது. அவர் முக்கியமான வந்து சில இதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு டிவி. அதில் வந்து என்ன சொல்லுவாங்க, சில டசார் ரிஃபார்ம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஒன்று வந்து பிரைம் மினிஸ்டர் டேர்ம் வந்து 2 டேர்ம் மேக்ஸிமம் கொண்டு வர்றது. அது வந்து நான் வந்து நல்லதுன்னு தான் சொல்லுவோம் பாருங்களேன். ஏன்னா பிகாஸ் ஏன்னா நம்ம வந்து பிணையங்களை நம்ம பார்த்துருக்கோம், 2 டேர்முக்கு மேலே ஒரு ஆள் பிரைம் மினிஸ்டராக இருக்க முடியாதுன்னா அந்த பவர் சென்டர்ஸ் வந்து குறையும். சில பேர் எதுக்குறாங்க, இல்லை இப்போ வந்து இப்போ பிணையங்க எடுத்துக்கிட்டேங்க வச்சுக்கோமே, இப்போ சாவு அடுத்த டேர்மில் சாவு இல்லைனா சாவு வில் பி லேம் டாக் சிஎம்னு அந்த மாதிரி இல்லையே, சாவுக்கு ஒன்றும் அந்த மரியாதைலாம் இருந்துக்கிட்டு தானே இருக்குது. ஸோ அன்டில் தென் மேபி அது கடைசி ஒரு வருஷம் 6 மாதத்துக்கு வந்து பவர் இல்லாமல் இருக்கலாம். அதர் தென் தட் அது வந்து ஒரு இஷ்யூன்னு நான் நினைக்கல. ரெண்டாவது வந்து செப்பரேஷன் ஆஃப் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அண்ட் அட்டர்னி ஜெனரல்ஸ் பவர்ஸை வந்து பிரிக்கிறாங்க, தனித்தனியாக்குறாங்க. அட்டர்னி ஜெனரல் வந்து அவர் வந்து அரசாங்கத்துக்கு லீகல் அட்வைசர் அண்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து இருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. அப்புறம் ஃப்ரீடம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பில், இது வந்து இந்தியாவில் உள்ளது. ஃப்ரீடம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து தகவல் அறியும் சட்டம்னு இந்தியாவில் இருக்கு, பிணையங்கள் இருக்கு. பிணையங்களா இன்ஃபெக்டிவ் இல்லை, நம்ம காசு கொடுத்தாலும் செய்தி வரமாட்டேது, கட் பண்ணுறாங்க. ஸோ இது ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று ஒம்பாட்ஸ்மன் ஆக்ட் ஒன்று சொல்லியிருக்காரு. ஃப்ரீடம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் படி வந்துச்சுன்னா கவர்மெண்ட்டில் வந்து ஒவ்வொரு இதுக்கும் தகவல் அறியும் சட்டத்தில் வந்து தமிழ்நாட்டில் செய்வானுங்க அந்த வேலையை. காசை கட்டிட்டு 100 ரூபாவோ 200 ரூபாவோ கட்டிட்டு எல்லா கேள்வியும் கேட்குறது. பிரைம் மினிஸ்டருக்கு வந்து சட்டத்திச்ச காசு எவ்வளோ, சீஃப் மினிஸ்டர் வந்து இந்த காடி பாய்க்கிறாரு, இது யாரோட பேரில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு, எல்லாத்தையும் கேட்கலாம். பவர்ஃபுல்லான பில்லு. அஃப்கோர்ஸ் அந்த பில்லு வந்து இங்கே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் எல்லாத்தையும் கேட்கலாம் தெரியுங்களா, என்ன வேணாலும் கேட்கலாம். அதில் உண்மையில் கூட ஒரு இது பார்த்தேன். ஃபர்ஸ்ட் வந்து சதீஷ் அது அந்த பில் ஓகே, அந்த பில் வந்து ஒரு ஜோக்கான பில்லு. ஆனால் பட் இங்கன்னா அக்தா ரஷ்யா வச்சுருப்பானுங்களா, இதை வெளியாக்கும் போது இது வந்து அந்த அக்தா ரஷ்யா இருந்தாலும் இதெல்லாம் வந்து சொல்கிறாங்களே, இப்போ இல்லாத அப்பயே சில விஷயம் வந்து வெளியே வந்திருக்கு. நம்ம அதில் பிடிச்சிட்டு நம்ம கடைசியாக போயிடலாம்னு நினைக்கிறேன். குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ மலேசியாவில் பரவலாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிறது வந்து இந்த அக்காத்தான் தந்த்ரா செகுபாட் வந்து ஒரு பயங்கரமான எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. அஃப்கோர்ஸ் செகுபாட்டை பிடிக்காதவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க. பட் எனக்கு நான் ஒரு நல்ல ஃப்ரெண்ட், எனக்கு உண்மையாக நான் அன்றைக்கி பயமாக இருந்துச்சு. ஃபேமிலி இருக்குது, பிள்ளை இருக்குது, ஏன்னா கையை வச்ச இடம் வந்து அந்த மாதிரி இடம் பாருங்கள், போட்டு தள்ளிட்டு போயிடுவானுங்க. இப்பயே குரூப்லாம் பேசிக்கிறானுங்களாம், கசீடியா தேம்பான்லாம் பேசுகிறானுங்களாம். ஸோ இது இவர் சொன்ன ரிஃபார்முக்கும் இந்த இதெல்லாம் வந்திருக்கு. தென் அதுக்கான வந்து நீங்கள் பார்க்கலாம், அசாம் பாக்கி வந்து அங்கே பிடிச்சோம் இங்கே பிடிச்சோம் என்னென்னமோ போய்கிட்டு இருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வந்து ரிஃபார்முக்கும் இந்த கொரப்ஷனோட இது புதுசாக வந்துகிட்டு இருக்கு. இல்லை சதீஷ், இப்போ நான் பார்க்குறது வந்து இப்போ இந்த கொரப்ஷன் பிடிக்கிறாங்களே, இப்போ பிடிக்கிறது வந்து எதுவுமே இவங்க பிடிக்கலையா, அப்போ எல்லாம் விசில் ப்ளோவர் தானே, விசில் ப்ளோவர்ஸ் எல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க தானே பிடிக்கிறேன். இன்ஃபர்மேஷன் வந்து அதுவும் வந்து நியூஸு இப்போ பிசி வச்சோன்னு தான் வந்து உடனே இப்போ இதே ஏடிஎம் கேஸு அவன் போயிட்டு நேராக எஸ்பிஆர் சொல்லியிருந்தா இது சேசார் பண்ணியிருப்பாங்களா, அவன் இருந்திருப்பாங்க. இவன் இந்த ஐஜிஎம் கேஸு கூட சேசார் பண்ணியிருப்பாங்களா, இது எல்லாம் வந்து எக்ஸ்போஸ் பண்ணது தானே. அதில் வந்து நிறைய பேர் குழு கஞ்சிக்கிறாங்க. என்னால் தான் வந்து என்ன சொல்றோம், கொரப்ஷன் லஞ்சத்தை நிப்பாட்ட முடியுது, ஒரு ஆள் 2 ஆள் பெரிய இடத்துக்கு மட்டும் நான் வந்தானு தான், ரொம்ப டீட்டெயில் பண்ண வேணாம். இல்லை சொல்றேன், நான் வந்தானு தான் சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் பீத்திக்கிறாரு, எல்லாம் என்ன சொல்றாங்க. பட் இஷ்யூ வந்து பார்த்தோன்னா மோஸ்ட்லி வந்து இந்த ஆல்பர்ட் அஃப்கோர்ஸ்லாம் ஒரு கொராப்தட்டி உனக்கு காசு கொடுத்தா இது பண்ண பார்த்துருக்கான். பட் அவன் எக்ஸ்போஸ் பண்ணது அவனை பிடிச்சி செஞ்சு நியாயம் இல்லையா, ஏன்னா அவனோட கேஸ் வந்து பெரிய கேஸ் ஆச்சு. ஸோ இதெல்லாம் மினிஸ்டர் ஆஃபீஸில் உள்ளவனுக்கு காசு கொடுத்துருக்காங்க. இவரு சொல்றாரு, நான் வந்து லஞ்சத்தை அளிப்பட்டு நீ வச்சிருக்க ஆளே சரியில்லை, அதான் நான் அதை பார்க்கல, அவன் ஆல்பர்ட்டேவா அவன் சொல்லாம இருந்தா நீ விளையாக்கிருப்பியா அவன், அதான் அவன் அதை வெளியாக்காம இருந்திருந்தா ஷம்சுல் இஸ்கண்டர் இது வரைக்கும் வந்து பொலிட்டிக்கல் செக்ரட்டரி தான் இருந்தாரு, யாருக்கு தெரிஞ்சிருக்காரு, வாங்கிட்டு இருந்திருப்பாரு யுஎஸ் டாலர்ல. இவர் வந்து பிஎம் வந்து பயங்கரமான இதெல்லாம் சொல்றாருல்ல, ஒரு ஒன்று தான் நான் சொல்லுவேன் எப்ப இருந்தாலும், இவர் ரொம்ப நேர்மையா, இந்த நேர்மை இந்த புடலங்காலாம் இருக்கட்டும்,
PMX XPM ஆனாரா ஆட்டோமேட்டிக்கா தெரியும் எங்க என்ன இருந்திருக்கு, பரஹாஷ் மூலியமா எங்க போயிருக்கு, யாருக்கிட்ட வந்திருக்கு எல்லாம் தெரியும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும், கட்சிக்கு எவ்வளவு போயிருக்குன்னு இதெல்லாம் தெரிஞ்சிடும் சதீஷ். ஆனா அதே வேலையில் சதீஷ் நீ பார்த்தனா நிறைய இப்போ எக்ஸ்போஸ் பண்றாங்க. கவர்மெண்ட் நினைக்கிறேன், கவர்மெண்ட் ஸ்டாஃபே வந்து இந்த கிவிங் இன்ஃபர்மேஷன்லாம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய அடியா இருக்கு. இந்த மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணாதான் வந்து இவங்க வேலை செய்றாங்க. இவன் நம்ம கூட நிறைய கேஸ் கொடுத்துருக்கோம், அப்படி தெரியாத மாதிரி தான் இருக்கானுங்க. நினைக்கிறேன் நம்மளும் பிசிலாம் செய்யணும் போக்கு, அப்பதான் வேலை நடக்கும் நினைக்கிறேன். இல்ல அது செஞ்சிருவோம் டேவிட், கூடிய சீக்கிரத்தில் செஞ்சிருவோம். வந்துருச்சு. ஓகே, இறுதியாக நான் முடிக்கிறதுக்கு முன்னால் அவங்கள்ட்ட ஒரு சின்ன ஒரு கருத்தை கேட்டுட்டு போயிடுறேன். இந்து அறப்பணி வாணியம் புதுசாக ஒரு தகவல் போன வாரம் வந்துச்சு நமக்கு. சரி, அந்த டாக்குமெண்ட் பார்த்தீங்களா, கோர்ட் டாக்குமெண்ட். ஓ ஆமாம். இந்து அறப்பணி வாரியம் பெனாங் இந்து என்டோமெண்ட் ஸ்பாட் வந்து அவங்களோட ஆடிட்டை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆடிட்டில் வந்து துகுரான் என்ன இருக்கும்னு நான் எப்பயும் பார்க்குறது தான். நான் எல்லா டிபார்ட்மெண்ட்டோடையும் பார்ப்பேன். இது நம்ம முந்திலேருந்து நம்ம செய்கிற வேலை தானே. எந்த டிபார்ட்மெண்ட்டில் நம்ம இந்த பார்லிமெண்ட்டில் டாக்குமெண்ட் வச்சுனா நம்ம செக் பண்ணி பார்ப்போம்ல, எதனாச்சும் கிடைக்குதா, தமிழ் உங்களுக்கு எதனாச்சும் சம்மந்தப்பட்டது இருக்கா அப்படின்ட்டு பண்ணுறப்ப இந்து அறப்பணி வாரியத்தை வந்து கொட்டு வச்சிருக்காங்க ஆடிட்டர் ஜெனரல் டிபார்ட்மெண்ட். என்ன போன வருஷத்தோட என்ன இது பண்ணி வச்சிருக்காங்கன்னா, இவங்க கொடுத்த அக்கௌண்ட்ல வந்து 5 லட்சம் வள்ளி வந்து இந்த காசு இருக்குல்ல, பிள்ளைங்களுக்கு ப்ராஃப் இருக்கிறப்ப காசு விட்டுட்டு போனால தென் அது வந்து அந்த இதில் இருக்கும். இப்போ நம்ம தங்கறதுலேருந்து வர காசு எல்லாமே வந்து வெல்ஃபேர் ஃபண்ட்னு சொல்லிட்டாங்க. வெல்ஃபேர் ஃபண்டில் வந்து நம்ம போட்டுருவோம், வெல்ஃபேர் அண்ட் ஆல்சோ எஜுகேஷன் ஃபண்ட். அதில் இருக்கிற 5 லட்சத்தை வந்து ஒப்ராசியில் மாற்றிருக்காங்க. ஸோ 5 லட்சம் வள்ளின்றாங்க. ஆனால் இந்த அக்கௌண்ட் வந்து 27 லட்சம் 27,000 வள்ளியும் என்னமோ தான் இருக்குது, 27,000 90,000 வள்ளி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு கேட்டிருக்காங்க. இது எங்கே இந்த காசு வந்து காணோம், அந்த கணக்கில் வந்து இல்லை அப்படின்ட்டு உடனே வந்து என்டோமெண்ட் போர்ட் ரிப்ளை கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு வந்து ஓப்ராசி செய்ய முடியல, எங்களுடைய ஓப்ராசி ஏதோ என்ன சொல்லுவாங்க ஆப்ரேஷன் ஆஃப் த பாட்டுக்கு வந்து காசு பத்தாதனால அந்த 5 லட்சம் வழியை வந்து நாங்கள் அந்த வெல்ஃபேர் ஃபண்ட்லேருந்து எடுத்து, எந்த வெல்ஃபேர் ஃபண்டு ராமசாமி இருக்கிறப்போ வந்து பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கும் உடம்பு முடியாதவங்களுக்கு காசு கொடுத்தார, அதை வந்து அப்ரூவல் இல்லாமல் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே கேஸ் போட்டாங்களா, அந்த வெல்ஃபேர் ஃபண்ட் தாபவங்கலேருந்து எடுத்து ஒப்ராசி தாபவங்களை போட்டு, அதாவது சம்பளம் காட்டுறதுக்கு மற்றதுக்கெலாம் வந்து 5 லட்சம் வழி மாற்றிருக்காங்க. ஆனால் இதே பாட்டு 1,37,000 வள்ளி கட்டி ஃபாரன்சிக் ஆடிட் செஞ்சுருக்காங்க டேவி. 1,37,000 வழி. அதுவும் எந்த மாதிரியான ஆடிட் கம்பெனி? பிரைஸ் வாட்டர் ஹவுஸ் கூப்பர்ஸ். உலகத்தில் அவனோட பேஸ் வந்து லண்டன் பேஸ் இஷ்யூ பாருங்களேன். அவங்கள்ட்ட 1,37,000 வழி கொடுத்து ரேட் ஃபிளாக்ஸ் எடுத்திருக்காங்களாம். என்ன ரேட் ஃபிளாக்ஸ்? ராமசாமி எங்கனாச்சும் ஒரு இடத்துல நீ வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த ரிப்போர்ட்டும் வந்துருச்சு. ஆஃப்கோர்ஸ் அது கோர்ட்டில் இருக்குது, கோர்ட்டில் வந்து தெரியும் பாருங்க உண்மையான ரேட் ஃபிளாக்ஸா, உண்மையாக வந்து ராமசாமி இந்த மாதிரி காசு எடுத்திருக்காருன்னு சொல்லியிருக்கானா இல்லையான்ட்டு ஆடிட் ரிப்போர்ட்டில் தெரிஞ்சிடும். எப்படி இருந்தாலும் சாதாரண ஆடிட்டை பண்ணாலே தெரியும். அதுக்கு 1,37,000 வழி செலவு பண்ணியிருக்காங்க. 5 லட்சம் வழி இல்லை, அந்த 5 லட்சம் வழி எடுத்து கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு ஒரு படம் வந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேவான் மாரியம்மனில் வந்து காடு மண்டி போய் கிடக்குது, காசு இல்லாமல் இருக்கான் என்டோமெண்ட் ஸ்பாட். உங்களுக்கு என்னாச்சும் கணக்கு தெரியுமா? தெரியலையே. இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க? அதான் அவர் MP அவன் வந்து மேக்கப் தருமா? அவன் வேற இது MP சொல்றீங்களா? மேக்கப் திடீர்னு பத்தி அவர் பயங்கரமான சாமி பக்தி மாதிரி யாரும் அப்பதான் ஏச மாட்டாங்கன்ட்டு ஏமாந்துடாதீங்க. வீணா போனோம். அவன் அந்த கோயிலை வச்சு நடத்த முடியல, என்டோமெண்ட் வச்சு நடத்த முடியல. 137 உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன் இந்த விஷயம். ப்ரொஃபஸர் ராமசாமி நாங்கள் எல்லாம் வந்து அச்சைக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு இது கொடுக்குறாங்க, அவார்ட் கொடுக்குறாங்க அச்சை கவர்மெண்ட், ஐ மீன் கவர்னர் கீழே. அப்போ நம்ம போகிறதுக்கு இருந்தோம். அந்த அன்னைக்கு தான் வந்து பாஸ்போர்ட்டை எடுத்துட்டு சொல்லிட்டானுங்க பிளாக் பண்ணியிருக்கேன் SPRMட்டு. அப்புறம் அந்த கதெல்லாம் தெரியும் நினைக்கிறேன். கொஞ்சம் ரீகேப் பண்ணுறேன்னா, அப்புறம் SPRM இவரே போனார், கூப்பிட கிடையாது. என்ன கேஸ்ன்ட்டு போனபோது தான் அப்போ தான் தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி இந்த வாழைப்பழமும் இன்னொருத்தரும் போய்ட்டு ரெப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பூச்சி கவர்மெண்ட் அவங்களுக்கு ஆக்சுவலி SPRM சொல்லியிருக்கானுங்க கேஸ் இல்லைன்ட்டு. இல்லை எப்படாச்சும் உங்களை முடிச்சிடணும், எப்படாச்சும் உங்களை வந்து கேஸ் போட்டுடணும்னு சொல்லிட்டு பூஷ் பண்ணதுல அவனுங்க வந்து சார்ஜ் பண்ணுறது. சார்ஜ் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இப்போ 137,000 வழி கொடுத்து 137,000 வழி கொடுத்து ஆடிட்டானுங்களே. அது என்ன கேஸ் பார்த்தீங்கன்னா, இந்த தங்கரதத்துக்கு வந்து காசை கட்டுனது. காசெல்லாம் கட்ட அதெல்லாம் சரி, பட் இந்த காசு எப்படி வந்து கட்டின, ஏன் வந்து கேஷ் எடுத்து கட்டியிருக்கீங்க, ஏன் வந்து செக்கா கொடுக்கலன்ட்டு. சரி, இதுதான் அந்த வாங்கணும்னு சொல்லிட்டா அந்த காசு வந்து எங்களுக்கு வந்துருச்சு, அவங்க ஊரில் உள்ளவங்க. ஸோ எல்லாம் வந்துருச்சு. அதே மாதிரி இன்னும் 2 கேஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு பிள்ளைங்களுக்கு வந்து 5,000 வழியும் 10,000 வழி மெடிக்கல் படிக்கிறதுக்கு, இன்னொரு மேனேஜ்மெண்ட் காஸ்ட் முடிக்கிறதுக்கு 5,000 வழி 10,000 வழி. அப்புறம் இன்னொரு சீக்காரி 2 பேருக்கு வந்து 15, இன்னொரு வந்து 50,000 பிரச்சனை. இதை கொடுத்ததுக்கு இதுதான் வந்து கேஸு.
இந்த ராமசாமியை ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு 137,000 வழி இந்த பாட் வந்து கட்டியிருக்காங்க இந்த ஒரு ஆடிட்டர் கம்பெனிக்கு. இதுக்கு தான் நீங்களே யோசிச்சுங்க. இந்த மாதிரி ஒரு மட்டமான கற்றா பிரச்சனை தான் வருது அவன் வாயில அவனுங்களை அந்த மாதிரி கேள்வி கேட்கணும்னு. பட் அவங்களை கேட்க முடியல. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து அவங்க அந்த மாதிரி மாலைலாம் போட்டுக்கிறது, தாடியெல்லாம் வச்சுக்கிறது, பொட்டெல்லாம் அடிச்சோன்னா இவருக்கு சாமியை பற்றி ஏசுறானுங்கன்னு நீங்கள் நம்புவீங்க. இது வந்து ஓடுற அலுவலகத்துக்கு போடுற சாமிங்க, இது வீணா போனவனுங்க. இவனும் சரி அந்த வாழைப்பழமும் சரி. உங்களுக்குலாம் நேரம் நெருங்கிருச்சு. அவர் வந்து நீங்கள் நல்லா நினச்சிங்க, பத்துகேஃப் கோயிலில் வந்து அந்த ஸ்ரீ நடராஜாவும் அவங்க குடும்பத்தையும் சம்பந்தமே இல்லை பார்க்க போனால் அந்த தாஸ்தி வந்து நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி தான் சம்பந்தமே இல்லாமல் அவங்களுக்கு போயிட்டு அந்தந்த கேள்வி கேட்டதுக்கு அவங்களுக்கு மன உளைச்சல் உண்டாக்குறதுக்காக அந்த முருகன் வந்து அந்த அந்த இடத்துல அந்த முருகர் பாருங்க எவ்வளோ பாவராக இருந்த படம். சரி அவர் கிறிஸ்தவன் தான், ஈவன் இருந்தாலும் அவர் தமிழை முருகர் வந்து என்னென்ன அவர் தமிழ் கடவுள், அதால் வந்து அவர் நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். நான் சாமி கூட கும்பிடுவேன். அதை பற்றி அது ஒரு சைட் இருக்கட்டும். அந்த முருகர் பார்க்க போனால் இவங்கள ஒரு மினிஸ்டர் வந்து இங்கே வரணும் அவசியம் இல்லை. தன்ஸ்ரீ இவங்க மாதிரி செமி ஆஃபீஸ்ன்ட்டு இந்த வங்காளி கூப்பிட்டுருக்கலாம். இவங்க வந்து நேராக புத்ராஜாவுக்கு போயிருக்கலாம். இவங்களும் போகிற நிலைமையில் தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் பாரு. பட் அதை செய்யலை பற்றியா யூ துங்குசனா செய்யா மாதிரி அந்த மாதிரி வங்காளியே கூப்பிட்டாங்க உட்கார வச்சு. பாப்பா நீ அந்த பேச்சு பேசு, நீ ஆபீஸ்ல உட்காந்துக்கிட்டு பேச்சு ஐயோ பாக்கட்டும் குப்பத்தொல்லத்துக்கு போடு நீ பாப்பா பாப்பா அந்த அந்த இப்போ இப்போ அன்னைக்கு நான் பாக்குறேன் அந்த பிசியில பாத்தியா ஃபுல்லா, நான் பார்த்தேன் ஃபுல்லா. அந்த பிசியில் வந்து இந்த வங்காளி சொல்றாரு, இவர் தான் லாயர் தானே கௌபின்னு. வங்காளி சொல்றாரு என்ன சொல்றாரு, லா இஸ் லா, உண்டா ஈக்குவல் பண்றான். அந்த உண்டாங்கத்தான் தூக்கி குப்பத்தொல்ல போடுனா பக்கத்துல உட்காந்துற பாப்பா அவனை கேட்க வக்கு இல்ல, குப்பத்தொல்ல போடுனா இப்படிலாம் பேசுன முருகரை பத்தியா கூப்பிட்டு வந்து அங்கே உட்கார வச்சு அந்த இடத்துல சொல்ல வச்சாரு பத்தியா. எல்லா ப்ரூஃபலும் கொடுத்துட்றோம், சீக்கிரமா நம்ம செஞ்சிருவோன்ட்டு. என்ன பேச்சு ஆணவம் வேணாம். அதே மாணவம் இந்த தண்டாய்த்துபாணி கோயிலும் அந்த முருகனுக்கு தங்கரதம் எடுத்ததுக்காக அதை நீங்க வந்து ஒரு குத்தமா போயிட்டு MICCல ரிப்போர்ட் கொடுத்து அவர் இது பண்ணணும்னு பாக்குறீங்களா? இப்ப நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, அதை முருகன் சமூகம் பண்ணுங்க. வரும்டா டேய் வரும் பாரு. முருகன் சும்மா இருக்க மாட்டான். வரும். நீ பரவாயில்ல, நீ என்ன வேணா மொட்டை அடிச்சுக்கோ, நீ வந்து முட்டிலே போட்டுட்டு அந்த படியை ஏறி போயிட்டு முருகன் கூட. ஆனா நியாயம் அன்னைக்கும் தள்ளிக்கொண்டாரு. நன்றி கொள்வான். 137,000 கொடுத்து ஒரு ஆள் அந்த மனசன் எவ்வளவு செஞ்சிருக்காங்க. நன்றி கட்டவனுங்க தானே நீங்க எல்லாமே சுத்தி இருக்கீங்களா. அந்த ஆள் கூட இப்ப இருக்கிற அந்த டீம் கூட இருந்துகிட்டு ஜால்ரா மை போட்டுக்கிட்டு இருக்கீங்களா. உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி கட்டவன் தான். எவ்வளவு கோயில் பிரச்சனை செட்டில் பண்ணிருப்பாரு இதே ராமசாமி. இன்னைக்கு போன கூட நிறைய பேர் சொல்றாங்க சதீஷ். எனக்கு ஒரு டைம்ல யோசிப்பேன். நான் என்ன யோசிப்பேன் சொல்லு, நம்மள என்னென்னமோ அடிக்கிறாங்க. நான் இன்னைக்கு ஒருத்தரை பார்த்தேன், அவங்க வந்து ஒரு 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 ஜோக்கான ஒரு ஒரு முக்கியமான இடத்துல உள்ளவர்களா, நல்லா பிஸ்னஸ் நல்லா இருக்கிறவங்க என்னை பார்த்துட்டு நம்ம சொன்னாங்க, ராமசாமி போல வராதியா. இந்த ஒரு இது கூட வச்சுருக்கேன், நான் நல்லா காமிக்க கூட முடியும். காமிச்சேன்னா அவங்க நினச்சி செஞ்சுருவானுங்க, அவங்களோட இதை போய் கச்சப் பண்ணுவானுங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்களால் போல இருக்கவே முடியாதுயான்ட்டாங்க. ராமசாமி நீங்களாம் இருக்கும் போது முடியாது, தைப்பூசம் எப்படி நடக்கும்னாங்க. எனக்கே ஒரு மாதிரி ஆச்சு. இதை போய்ட்டு பப்ளிக் சொல்லிட்டு இவனடா கிறிஸ்தவ நடத்தி வைக்கிறானா அதையும் சுத்தில பேசுவாங்க பாரு. பட் அவங்க சொன்னாங்க, நீங்களாம் இருக்கும் போது வேறையா ஐயா இப்ப நாசமா போச்சு இப்ப நீங்கன்றாங்க. பாக்குற நிறைய பேர் பேசிட்டாங்க, கோபிகள்ல பேசுறாங்க, எல்லா இடத்துலயும் பேசுறாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமையில போயிட்டீங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஒண்ணும் இல்லை, நீ தளிக்கிறது இல்லை. ஆனா அந்த முருகர் வந்து பார்த்து வைப்பான் சரியா. பத்துகேஃப் முருகர் சென்டர் ஸ்ரீ தண்டாய்த்துபாணி இருக்காரு பாரு, வட்டஃபேல் வப்பாகடா உங்களுக்கு ஆப்பு. அதான் டிவிட். அது கடைசியா அந்த நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நீங்க சொன்னா நீங்க நினைச்சுக்காதீங்க நம்ம வந்து ஒரு உயிரை போய் எடுக்கணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த மாதிரிலாம் நம்ம சாதனம் விட மாட்டோம். அவர்களுக்கு தெரியும் வரும் பாரு, இல்ல வரும் பாரு. முருகன் வந்து நீங்க சொல்ற அந்த கதை தான் டிவி. அது அரசன் நின்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். இது வந்து அநியாயமா நீ வந்து இந்த பாட்டை எடுக்கணுன்றதுக்காக இந்த வருஷம் பார்க்க போனா தலைவரே மாத்துறது அவன் தானே. நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆமா, டிஏபில எல்லாரும் பேசிட்டாங்க மாத்துறதுன்ட்டு. நமக்கு உள்ளுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வருமே. போயிட்டு இங்க இருந்து அந்த ஒரு பதவியை தக்க வச்சுக்கணுன்றதுக்காக ஏது கேளுக்கு ஓடி இருக்கானுங்க. அப்பம் போறானா, மவன் போறானா, காலில் உழுவாத குறையா இருக்கு, மானமே இல்ல. உங்களால செய்ய முடியலடா. அந்த ஒரு டேவானு டேவிட் நம்ம சுபையா இருந்த காலத்துல கட்டினது டேவிட். அந்த டேவான் இது வரைக்கும் கம்பீரமா நிக்குது. பட்டவர்ல தமிழனுக்கு ஒரு பேர்னா தமிழன் டேவான் மாரியம்மன், டேவான் ஸ்ரீ மாரியம்மன். டாக்டர் சுபையா கட்டினது, MIC காலத்துல கட்டினது. ப்ராஃப் வந்த பிறகு கூட வந்து அந்த இதெல்லாம் மாத்த எதுவுமே செய்யக்கூடாது. அந்த டேவானை நல்லா வச்சிருக்கணும்ட்டு அவர் வந்து இதுதான் பண்ணாரு. அந்த டேவானை அப்படி காடு மண்டி, ஏன்னா அது சம்மந்தப்பட்டிருக்கால அவங்க அப்பனுக்கு வந்து டாக்டர் சுபையாவை பிடிக்காது. அவர் சொந்த கட்சியில இருந்துகிட்டே அவருக்கு எதிராக வேலை செஞ்சவன்.
ஸோ அந்த அவர் கட்டிட்ட டேவான்றனாலே முடிஞ்ச அந்த டேவானா இடிச்சுட்டு வேற கட்டுறதுக்கு நினைச்ச பிளான் வச்சாலும் வச்சிருந்திருப்பானுங்க. அதனால தான் அப்படி போட்டு வச்சிருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். நான் பார்க்கும்போது ரொம்ப மனசு வலிக்குது ரவி. எப்படி இருந்த டேவான் அது இப்படி வந்து கேட்டால் வந்து புல்லும் பாடும் மேடும் மண்டி போய் கிடக்குது. இதை பார்க்கறதுக்கு கூட வக்கு இல்லை. அப்புறம் என்னத்துக்கு நான் போயிட்டு காலை பிடிச்சி பதவியை வாங்குறீங்க? 10 கமிஷனர் இருந்த இடத்துல 20 கமிஷனர் டிவைட். 20 கமிஷனர் என்ன வந்து ஒரு ஆள் வந்து புல்ல புடுங்கினா கூட வந்து புடுங்குங்க, ஒரு புல்லா புடுங்கினா கூட சில கமிஷனர்ஸ் நமக்கு தெரிஞ்சவங்களா இருக்கும், கோச்சிக்காதீங்க, பொதுவாக சொல்றேன். ஒரு புல்ல புடுங்கினா கூட ஒரே நாள்ல புடுங்கிடலாம். முதல் அதை புடுங்க சொல்லுங்க, அப்புறம் அதெல்லாம் புடுங்கலாம். சரி சதீஷ், பேசிக்கிட்டே இருக்கா சதீஷ்? அதான் நம்ம கேட்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீண்டும் உங்கள் எல்லாத்துக்கிட்ட என்ன கேட்குறோன்னா, சேர்ந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ். நிறைய பேர் ரொம்ப கான்சர்னாக இருந்திருக்கீங்க, ஏன் அது செய்யாமல் ரொம்ப பேர். நான் நினைக்கிறேன் இந்த இதில் வரவேற்பை பார்த்துட்டு நம்ம அநேகமாக நம்மளுக்கும் அந்த உற்சாகம் இருக்கணும்ல. சம்டைம்ஸ் நம்ம ஒரு விஷயத்தை பார்த்தோமா, அது அந்த ஃபீட்பேக் பார்த்தா அது சந்தோஷமா இருக்கும் செய்யறதுக்கு. இது வந்து டோட்டலா வந்து ஒண்ணுமே இல்லை எங்களுக்கு. ஒரு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு உட்காந்து அவர் வந்து அதுக்கு லாலா மூவ்ல ஜாமாச்சு ஏற்றிட்டு காடி காசுனாச்சும் கிடைச்சிருக்கும் அந்த டைம்ல 2 மணி நேரத்தில். ஸோ மறந்துடாதீங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனா இப்போ இன்சூரன்ஸ் இருக்கு, சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்மளுக்கும் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவர் டெக்னீஷியனுக்கும் கொஞ்சம் காசு கொடுக்கணும். ஏன்னா எல்லாம் வந்து வேஸ்ட் டைம் இல்லை, பட் மெசேஜ் டைம் விட்டு செய்யறோம். அதை நீங்க பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் இருந்துச்சுன்னா நீங்க கொடுங்க. நம்மளோட ரீச் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். மலேசியா முழுக்க ஜோஹர் போனா கேட்கறாங்க, ஸ்லாங்கூர் போனா கேட்கறாங்க, மட்டும் ஒரு சாப்பாடு கடையில் அன்னைக்கு உட்காந்துருக்கேன் அங்கே வந்து கேட்கறாங்க என்னன்னா வர்றதே இல்லை யூடியூப் எப்போ நான் வரோன்ட்டு. ஸோ நீங்க பாப்பீங்கன்னு நினைக்கிறேன், இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அட்வர்டைஸ்மெண்ட் தான் தாராளமாக நம்மகிட்ட வந்து நீங்க வந்து சொல்லலாம். மீண்டும் சந்திப்போம். சேம்பாங் போக்கோ, அரட்டை மரம்.